السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்று இந்தியாவிலே ஒரு விவாத பொருளாக ஆக்கப்பட்டுவிட்ட இம்ரானா விவகாரத்திலே நம்முடைய மார்க்க அறிஞர்கள் வழங்கிய தீர்ப்பு இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக ஒரு மாநாட்டை போல குழுமியிருக்கிறோம். இந்த இம்ரானாவுடைய விவகாரத்திற்குள் செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் 25 ஆண்டுகளாக மக்கள் மத்தியிலே ஒரு செய்தியை முன்வைத்து வருகிறோம். முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பெயரால் எதை செய்வதாக இருந்தாலும் அது திருக்குர்ஆன் ஆதாரத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி அமைந்திருக்க வேண்டும். இந்த இரண்டு ஆதாரங்கள் இல்லாமல் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் வழங்கிய தீர்ப்பாக இருந்தாலும் அதை தூக்கி எறிய வேண்டும். இதைத்தான் நாங்கள் 25 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் வாழ்கிற உலமாக்களும் முஸ்லிம்களும் மதுஹபி என்ற மாயையில விழுந்து தங்களை 4 கூறுகளாக பிரித்துக் கொண்டு ஒவ்வொரு மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களும் தங்களுக்கென தனித்தனி சட்டங்களை வகுத்துக் கொண்டு அதுதான் மார்க்கம் என்று செயல்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இந்த மதுஹபுகளில் இருக்கிற அபத்தங்கள், மண்டவாளங்கள், இந்த மேடையை எடுத்துச் சொல்ல முடியாத அளவுக்கு மலிந்து கிடக்கின்ற ஆபாச குப்பைகள், இவற்றை எல்லாம் நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னாலும் அதை அனைத்து முஸ்லிம்களும் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை இருந்தது. இந்த இம்ரானா விவகாரத்திலே அவர்கள் வழங்கிய தீர்ப்புக்கு பிறகுதான் முஸ்லிம்களிடத்திலே ஒரு தனி விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. உலமாக்கள் தனியாகவும் முஸ்லிம்கள் தனியாகவும் இன்னைக்கு பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை ஆதரிக்கிற ஏற்றுக்கொள்கிற ஒரு முஸ்லிமும் கிடையாது. பள்ளி வாசலிலே பேசும் பொழுது விவகாரம் பண்ணக்கூடாது என்பதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே தவிர ஒவ்வொருவரும் கொதித்து போய் இவர்களுக்கு என்ன வந்துவிட்டது, ஏன் மூளை குறைந்து போய்விட்டார்கள், இவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான தீர்ப்பை எப்படி இவர்களால் ஆதரிக்க முடிகிறது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு இழிவை சுமந்தவர்களாக இன்றைக்கு உலமாக்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் இந்த இம்ரானாவுடைய விவகாரத்திற்கு முன்னால் பெண்கள் விஷயமாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் மதுஹபுடைய நூல்களிலே அவர்களை நசுக்கக்கூடிய, அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய கேடுகட்ட சட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. எதை இம்ரான விவகாரம் பத்திரிகையில் வந்துவிட்ட காரணத்தினால், அது பிரபலமாகிவிட்ட காரணத்தினால் நமக்கு இந்த அசிங்கம் தெரிகிறது. மதுஹப் நூல்களை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால் பெண்களுக்கு எதிராக நிறைய சட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்தந்த சந்தர்ப்பங்களிலே அதை தீர்ப்பாகவும் அளித்திருக்கிறார்கள். மீடியாக்கள் வராத காரணத்தினால் ஒரு ஊருக்கு தெரியும், அதோட முடிஞ்சு போயிடும். சம்பந்தப்பட்டவரோட தீர்ப்பு என்னவாக மூடி மறைக்கப்பட்டுவிடும். அதனால தெரியாமல் இருக்கிறது. எப்படி எல்லாம் தீர்ப்பு வழங்குகிறார்கள் பாருங்கள். ஒரு திருமணமான ஒரு தம்பதி, கணவன் ஊரை விட்டு வெளியே போறான் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. எங்க இருக்கான்னு தெரியல, போனவன் தகவல் கிடைக்கல. 1 வருஷம் ஆச்சு, எங்க இருக்கான்னு தெரியல. 2 வருஷம் ஆச்சு, எங்க இருக்கான்னு தெரியல. 3 வருஷம் ஆச்சு, எங்க இருக்கான்னு தெரியல. இப்ப இந்த பெண்ணுக்கு என்ன நீதி அப்படின்னு இந்த ஹனபி மதுஹபுல நீங்க போய் கேட்டால் ஏற்கனவே கேட்டு இருக்கிறார்கள்.
இந்த மதுரபுங்கிற இந்த மாயில வீழ்ந்தால் உங்களுடைய தங்கச்சிக்கோ உங்களுடைய மகளுக்கோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்று நீங்கள் ஃபத்வா கேட்டால் இந்த உலமாக்கள் என்ன ஃபத்வா தருவார்கள்? ஏற்கனவே என்ன ஃபத்வா தந்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த பெண் இன்னொரு திருமணம் செய்ய முடியாது, புருஷன் செத்தாதான் இவர் வேற திருமணம் செய்ய முடியும், புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரியல போது அவன் செத்ததை எப்படி உறுதி செய்யறது? அதற்காக 120 ஆண்டுகள் இந்த பெண் காத்திருக்க வேண்டும். ஒரு ஆள் இறக்கப்பட்டு அவங்கள ஒரு ஆள் இறக்கப்பட்டு சொல்றாரு 120 ரொம்ப அதிகமா இருக்குது, ஒரு 90 வருஷம் இருந்தா கூட போதும் அப்படிங்கிற இன்னொரு ஆள். இன்னொரு ஆள் மூணு கருத்து அவங்கள்ட்ட இருக்கு. இன்னொரு ஆள் இறங்க ஜாஸ்தி. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு 60 வருஷம் காத்திருந்தா போதும், இருக்கிற இறங்கல. அப்ப ஹனபி மதுஹப் சட்ட பிரகாரம் 60 வச்சுக்கிறோம். உங்களுடைய மகளுக்கோ உங்களுடைய தங்கச்சிக்கோ திருமணம் செய்து கொடுக்கிறீர்கள், மாப்பிள்ளை போனவன் போயிட்டான், எங்க இருக்கான்னு தெரியல, எங்களுக்கு தீர்ப்பு தாங்க என்று இந்த மதுரவில் ஜமாஅத்துல் உலமா சபையிலே, இந்த தேவபந்து மதரசாவிலே, இந்த வேலூர் பாக்கியாத் மதரசாவிலே, லால்பேட்டை மம்பவுல் அன்வார் மதரசாவிலே நீங்கள் ஃபத்வா கேட்டால் என்ன ஃபத்வா தருவாங்க? ஒரு 60 வருஷம் அந்த பொண்ணை வெயிட் பண்ண சொல்லுங்க. கல்யாணம் பண்ணே ஒரு 18 வயசு இருக்கும், அன்னைக்கு தான் தொலைஞ்சு போனான்னு வச்சுக்கிறோம். இன்னொரு 60 18 78 வயசு கிழவி ஆயிரம் அந்த பொம்பளை. 78 வயசுக்கு பிறகு வேற கல்யாணம் பண்ணி கொடுங்க. 78 வயசுல இருக்க பொம்பளை கல்யாணம். அப்ப இவர்கள் என்ன கொஞ்சம் மூளையோடவும் மனிதாபிமானத்தோடும் சிந்திக்கிறார்களா அல்ல கூறு கட்டு அடைகிறார்களா? இந்த சட்டம் மதுஹப் கிதாபிலே இல்லை என்று அவர்கள் சொல்ல தயாரா? இதற்கு முன்னால் இப்படி நாங்கள் தீர்ப்பு வழங்கியதில்லை என்று அவர்கள் சொல்ல தயாரா? இதையும் பிரபலப்படுத்திவிட்டால் நியாயப்படுத்தி சும்மாவே பேசுவார்கள். ஆமா, அதுதான் சட்டம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்ற முடியுமா? இது அல்லாஹ்வுடைய சட்டம். இவர்களாக வாயில் வந்ததை உளறி விட்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்ற இயலுமா என்று கேட்கிறார்கள். அப்ப இவங்க என்ன நினைக்கிறான்? ஒரு பெண்ணை மரக்கட்டையை போல நினைக்கிறார்கள். அவளுக்கு உடல் இருக்கிறது, அவளுக்கு உயிர் இருக்கிறது, அவளுக்கு மனம் இருக்கிறது, அவளுக்கு உணர்ச்சி இருக்கிறது, அவளுக்கு ஆசாபாசம் இருக்கிறது, அவளுக்கு பருவம் இருக்கிறது. அதற்கு உரிய தீர்வு என்ன? அதை சொன்னார்களா? அதற்கு ஏற்றவாறு ஃபத்வாவை தந்தார்களா? தருவார்களா? இன்னைக்கு தருவார்களா? அப்ப இஸ்லாம் நீங்கள் இந்த மதுஹபை தூக்கி எறிந்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிக்கு வந்தால் இப்படி கணவன் விட்டு சென்ற பெண்களுக்கெல்லாம் அடுத்த வினாடியே வாழ்க்கை கிடைத்துவிடும். இஸ்லாம் என்ன சொல்கிறது? கணவன் இருக்கிறான் தொலைகிறான். ஒரு பெண்ணுக்கு கணவனை பிடிக்கிற வேற வேணும் சொன்னால் அதை ரத்து செய்யற அதிகாரத்தை ஜமாஅத்துகளுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அந்த பெண்ணு முறையிடலாம், எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும், அந்த கணவன் காணாம போட்டு திரும்பி வாழ்க்கை பற்றி கவலை இல்லை, எனக்கு வேற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று அவர் கேட்டால் ஜமாஅத் என்ன செய்யலாம்? அந்த திருமணத்தை ரத்து செய்துவிட்டு உடனே வேற ஒரு திருமணம் செய்யலாம். ஏன் இந்த உரிமையை பெண்களுக்கு மறுக்கிறீர்கள்? மறுப்பதற்கு காரணம் எது? இந்த மதுஹப். நீங்கள் மதுஹபின் மீது வைத்திருக்கிற அந்த மோகம் தான், வெறிதான் உங்களுடைய சந்ததிகளை பாழாக்கி கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு மனிதன் மனைவியை தலாக்கு சொல்லி விடுகிறான். தலாக் என்றால் விவாகரத்து செய்கிறான். விவாகரத்து செய்தால் 3 சான்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கான் ஆண்களுக்கு. ஒரு தடவை தலாக் சொல்றான். தலாக் சொன்ன பிறகு அப்புறம் மனைவி பிரிஞ்ச பிறகு பிரிவை உணர்வான். நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அவசரப்பட்டுட்டோம், பிறகு சேர்ந்து வாழ ஆசைப்படுவான். 3 மாசத்துக்குள்ள சேர்த்துக்கலாம். 3 மாசம் கடந்து விட்டது என்றால் அவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும். தலாக் என்று சொல்லிவிட்டால் உடனே அவங்களுடைய திருமணம் முடிந்துடாது. 3 மாசத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம். 3 மாசம் கடந்து விடுமையானால் அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம். அவங்க இன்னொரு தடவை அவங்களுக்குள்ள திருமணம் பண்ணி வாழ்க்கையை தொடரலாம். 2வது தடவை சேர்ந்து வாழும்போது பிரச்சனையாகுது. மறுபடியும் விவாகரத்து நடக்கிறது, மறுபடியும் கூட சேர்ந்துக்கலாம், மறுபடியும் கூட அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம். 3வது தடவை தலாக்கு சொன்னாதான் அவன் இவனை கல்யாணம் பண்ண இயலாது. இன்னொருத்தருக்கு வாக்கப்பட்டு அவனும் வேணாம் தலாக்கு சொன்ன பிறகுதான் இவளை மணந்து கொள்ள முடியும் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இதுல
இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இதை மதகவாதிகள் ஒத்துக்கொள்வார்கள். எங்க பிரச்சனை வரும் கேட்டா, ஒரு மனிதன் 3 தடவை கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை ஒரு தடவை பயன்படுத்துகிறான். என்ன சொல்றான்? தலாக் 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 அப்படிங்கிறான். அல்லது முத்தலாக் என்று சொல்றான், அல்லது ஒரு தலாக்கு 2 தலாக்கு 3 தலாக்கு என்று சொல்கிறான். இப்ப மதுகம் என்ன சொல்றது தெரியுமா? 3 தலாக் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் இமிடியேட்டாக 3 ஆகிவிட்டது. 3 சொல்லிட்டாங்கல்ல, 3 சொன்ன காரணத்தினால் 3 ஆகிவிட்டது சொல்லி தலாக்குங்கிறது வந்து கோபத்தில் சொல்றது. நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போதா முன்னாடி ஒரு தலாக் சொல்லுவான். தலாக்குங்கிற எப்படி சொல்லுவான்? கோபம் வரும் பொழுது பிடிக்காத ஒரு நேரத்தில் சொல்லுவான். அந்த நேரத்தில் எந்த வார்த்தையும் வரும் ஆயிரம் 1000 தலாக்குன்னு சொல்லுவான். மீதி உள்ள கடவுள் வாங்கி வைங்க. கோபத்துல 1000 தலாக்குன்னு சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லுவான். கோபத்துல 3க்கு 3 ஆயிடுச்சு. இப்ப மீதி 997 என்ன பண்ணுவ? அப்ப 1000 இருக்கா? அப்ப கோபத்துல 1000மா 100மா 10மா 3மா நீ நம்பர பார்த்துட்டு சொல்லக்கூடாது. இது ஒரு தலாக்கு என்பதுதான் அறிவுபூர்வமானது. அறிவத்திக்கு தனியா வைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க காலத்தில் எந்த நடைமுறை இருந்தது? சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, கான தலாக்கு தலாது அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீ பக்ர் வ சதரம் மின் খিলাফতি உமர் இன்னமா யது வாஹிதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 3 தலாக் என்று ஒருவன் சொல்வானேயானால் ஒரு நேரத்தில் ஒரு தலாக் என்றுதான் கருதப்பட்டது. இப்ப நபிகள் நாயகம் காலத்திலேயே சஹாபாக்கள் தலாக் 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 என்று சொல்லி இருக்கிறார்கள், முத்தலாக் என்று சொல்லி இருக்கிறார்கள், ஒரு தலாக் 2 தலாக் 3 தலாக் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை நபிகள் நாயகம் எப்படி கணக்கிட்டார்கள் என்றால், 3 என்ற வார்த்தை வந்ததால் 3 என்று கணக்கிடவில்லை. நீ 3 சொல்லு 300 சொல்லு, நீ ஒரு தலாக் சொல்லி இருக்கிறாய், அப்படி முடிவெடுத்தால் சேரலாம். தவற உணர்ந்து மறுபடியும் சேர்ந்து வாழலாம். ஆஹா முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அதோட பிரிந்து இருக்கிற தம்பதிகள் எவ்வளவு தெரியுமா? என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஃபத்வாக்களை தேவபந்திலே கொடுத்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான தம்பதிகள் கோபத்திலே முத்தலாக் என்று சொன்ன பிறகு தேவபந்தை அணுகினார், பாக்கியாத்து சாரிகாத்தை அணுகினார், லால்பேட்டை மம்பவுல் அன்மாரை அணுகினார், நீடூர் மிஸ்பாஹுல் ஹுதாவை அணுகினார். ஃபத்வா எப்படி கொடுத்தாங்க? முடிஞ்சிருச்சு, முத்தலாக் என்று சொன்ன காரணத்தினால் வாழ்க்கையே முடிந்து விட்டது, ஃபத்வா கொடுத்தார்கள். பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அவங்களுடைய உலமாக்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி வரும்பொழுது, அவங்க மகளுக்கு அவங்க தங்கச்சிக்கு இப்படி வரும்பொழுது அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆஹா, தனக்கு வந்தது எல்லாம் தெரியும், அடுத்த தெரியாது. ஆஹா, இப்ப நம்ம மகளுடைய வாழ்க்கை டோட்டல் அஸ்தமிச்சிரு போல இருக்க, நம்ம தங்கச்சி வாழ்க்கை அஸ்தமிச்சிரு போல இருக்கு மறுமசோதா பண்ணி இப்ப என்ன பண்ணிட்டாங்க? வேற மனசு அவங்க நகரத்தில் அறிஞர் போங்க. எத்தனை உலமாக்கள் எங்கிட்ட வந்து ஃபத்வா வாங்கிட்டு போய் சேர்ந்து வாழ்ந்தாங்க தெரியுமா? தங்களுடைய மகளுக்காக வேண்டி. அப்ப நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள் ஊருக்குலாம் சொல்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஒன்று வந்தால் தௌஹீத் ஜமாத்துக்கே வந்தீங்க. எத்தனை உலமாக்கள் வந்து நீங்க ஃபத்வா கொடுங்க, நாங்க சேர்ந்து வாழ்ந்துறோம், 3 நாள் முடிஞ்சு வச்சுக்கிறாங்க சொன்னீங்களா இல்லையா? அப்ப இந்த மது இதுக்கு என்ன காரணம்? மதுகபு என்று நீங்களா உண்டாக்கி கொண்ட கிறுக்குத்தனமான சட்டங்கள் பெண்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது மாத்திரமில்லை, இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சில உதாரணங்களை சொல்லிவிட்டு நான் அடிப்படைக்கு வர்றேன். இப்ப வந்து பெண்கள் ஆண்கள் எப்படி பள்ளிவாசலுக்கு சொல்லலாமோ அதே மாதிரி பெண்களும் பள்ளிவாசலுக்கு வரலாம். இது இஸ்லாத்தில் வழங்கப்பட்ட ஒரு சலுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளி மஸ்ஜித் நபவியில பெண்கள் வந்தார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் பள்ளி வாசல்ல யார் தொழ வந்தா? ஆண்கள் வந்த மாதிரியே பெண்களும் தொழுகைக்கு வந்தார்கள். என்ன வித்தியாசம்? ஆண்கள் முன் வரிசையில் இருப்பார்கள், பெண்கள் பின் வரிசையில் இருப்பார்கள். ஃபஜ்ருக்கு வந்திருக்கிறார்கள், இஷாவுக்கு வந்திருக்கிறார்கள், 5 வேளை தொழுகைக்கு வந்திருக்கிறார்கள், ஜும்மாவுக்கு வந்திருக்கிறார்கள், பெருநாள் கண்டிப்பா வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். இதைவிட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்கள் பள்ளிக்கு வருவதை நீங்கள் தடுக்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை இது. லா தம்னஉ இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்கள் பள்ளி வாசலுக்கு வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள்.
அல்லாஹ்வுடைய பள்ளியிலே பெரிய பள்ளி, சிறந்த பள்ளி, முதல் பள்ளி எது? காபத்துல்லா. அங்க வராங்க பெண்கள். அந்த பள்ளியில காபத்துல்லாவுக்கு இன்னைக்கு பெண்கள் போய் என்ன செய்யறாங்க? தவாஃப் செய்கிறார்கள், தொழுகிறார்கள். அங்க அனுமதிக்கப்படுகிறது. இவர்கள் இங்க மதுரவின் பெயரால் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கின அந்த பள்ளி வாசலுக்கு வருகிற உரிமையை பறித்து விட்டிருக்கிறார்களா இல்லையா? முஸ்லிம் அல்லாதவர்கள் கேள்வி கேட்கிறாங்களே, அது இஸ்லாத்திற்கு எதிராக கேட்கிறார்கள். இவர்கள் வகுத்திருக்கிற இஸ்லாத்திற்கு எதிரான சட்டத்தை எடுத்து கேட்கிறார்கள். குர்ஆன்ல இருக்கிறது, நபிகள் நாயகம் அனுமதித்திருக்கிறார்கள், தடுக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எந்த அடிப்படையில் பெண்களை பள்ளிக்கு தடுக்கிறீர்கள்? என்ன உங்களுடைய பார்வையில பெண்கள்னா ஒரு போகப் பொருள், பெண்கள்னா அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, பள்ளி வாசலுக்கு வந்து தொழுகிற உரிமை கூட கிடையாது என்று மாற்றி வைத்திருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த இம்ரானுக்கு வந்தா தான் ஆஹா இவ்வளவு இது ஒண்ணுதான் நடந்திருக்கு நீங்க ஆச்சரியம் பாக்குறீங்க. நிறைய இருக்குதா, இது மாதிரி பத்தோட இப்படித்தான் வருமா என்பதை விளங்கிக் கொண்டால் தான் இவருடைய சீரியஸ் வழங்க முடியும். ஒரு மனிதர் பெண்களுக்கு இவர்கள் வைத்திருக்கிற மரியாதை பாருங்க. இஸ்லாத்தில் விபச்சாரம் வந்து கடுமையான குற்றம். எவ்வளவு பெரிய குற்றம்! ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம். இவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கிற விபச்சாரத்தை செய்யலாம் ஆண்களுக்கு வசதியாக ஒரு சட்டத்தை மதுஹப் கிதாபிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டா, உங்களுக்கு விபச்சாரம் பண்ண ஆசையா இருக்குதா? ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி என்றால், ஓசியா நீங்க விபச்சாரம் பண்ணக்கூடாது. விபச்சாரம் பண்ணுவதற்கு முன்னாடியே உனக்கு எவ்வளவு கூலி வேணும்? இன்னும் முதல்ல சிரிக்கிறது சொல்லல, மதுஹப் கிதாபுல இல்லைன்னு மேடை போட்டு சொல்லுங்க. வேணா பாகத்தோடையும் பக்கத்தோடையும் சொல்றேன். துருல் முக்தார் 4வது வால்யூம்ல 29ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இந்த நிறைய கிதாபுல இருக்கிறது. இவர்கள் எதை வேத புத்தகம் என்று மதரசாவில் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதுல ஒன்னே ஒன்று உதாரணமாக காட்டுகிறேன். ஒரு மனிதன் கூலி பேசி ஒரு பொம்பளை விசாரம் பண்ணினானால் அவனை தண்டிக்க கூடாது. அது ஜினா இல்லை, அதுக்கு இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தின்படி அவனை தண்டிக்க கூடாது என்று சொல்லி ஃபிரியா விபச்சாரம் பண்ணிட்டாரு. விபச்சாரம் பண்றதா கூடாது, சும்மா ஃபிரியா போயிட்டு வந்துடக்கூடாது. காசு பேசி விபச்சாரம் பண்றியா, 200 வாங்கிக்கிறியா, 1000 வாங்கிக்கிறியா, 2000 வாங்கிக்கிறியா, 10,000 வாங்கிக்கிறியா என்று ரேட்டு பேசி விபச்சாரம் பண்ணினால் அது தண்டனை இல்லை. ஏன்டா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, மதுர் மாதிரி கொடுத்தாங்க. மதுர் ஆராய்ச்சி பாருங்க, இவ்வளவு மூளை இருக்கு பாத்தீங்களா இருக்கு. இந்த மதுகப்புல உள்ள உலமாக்கள் சொல்றோமே, தேவபந்து, வேலூர், பாக்கியாத்தெல்லாம் சொல்றோமே, உங்களுக்கு என்ன அடிப்படை? மதுரை கொடுக்குற மாதிரி தான் இதுவும் இருக்குது. நீங்க மதுரை கொடுத்துட்டீங்கல்ல, சுரியா பண்ணா விசாரம், காசு கொடுத்தா அது மதுரை மாதிரி. மதுரை கொடுத்திருக்கும் பொழுது எப்படி நீங்கள் அவனை தண்டிப்பீர்கள்? மதுரை இல்லையா, மதுரை மாதிரி இருக்குல்ல என்று தெளிவா எப்படி சொல்றாங்க? வலா ஹத்த பிஸினா பில் முஸ்தாஜரத்தி லஹு, ஜினா செய்வதற்கு என்றே கூலி பேசி ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு வந்து அவளோடு விபச்சாரம் செய்வானேயானால் அவனை தண்டிக்க கூடாது. வேற வேலைக்கு கூலி பேசி செய்யக்கூடாது. வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு போய் செஞ்சா தப்பா போயிருமா? இதுக்குத்தான் நீங்க பேசி நீங்க நான் கேட்கிறேன், இது வந்து மேல போட்டு ஜும்மால பேசுனீங்க, இதுக்கு பேசுவேன். ஜும்மால பேசுனீங்க ஆதரிக்கிற இவரான விஷயத்துக்கு உன் மதுரவில் இருக்கிற இந்த அற்புதமான தத்துவத்தையும் கொஞ்சம் அடுத்த வேலைக்கு பேசு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டவளத்தையும் என்று அவர்கள் அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது யாருக்காக வேண்டி? பொம்பளையில போக பொருளாக்களுக்கு உள்ளது. ஆம்பளை ஜாலியா இருக்கிறதுக்காக வேண்டி, அவன் வந்து கூடு விட்டு கூடு பாய்கிறதுக்காக வேண்டி, அவன் வேலை ஆண்டுவதற்காக வேண்டி, தண்டனையை தப்பித்துக் கொள்ளாமல் இருக்கிற வகையில ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார்கள். இன்னொன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டு போய் அவன் வந்து அவருடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டான். ஒரு சிறுமியா இருக்கலாம், கல்யாணமானவளா இருக்கலாம், இன்னொருத்த பொண்டாட்டியா இருக்கலாம். அவன் கை மையமா மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கொண்டால் இஸ்லாம் எதுக்கு விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்குது? ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வந்து இதற்கு கடும் தண்டனை வைத்திருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, ஒரு ரூம்ல லாட்ஜில் வந்து கை மையமா பிடிச்சுட்டாங்க. யார? இவனையும் ஒரு பொம்பளையும்.
அந்த பொம்பளை இயற்கையில யாருன்னு கேட்டா இன்னொருத்த கொண்டாடி, உண்மையில் இன்னொருத்த கொண்டாடி. மதுஹப் கிதாபுல எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுல அதே துருல் முக்தார்ல 4வது வால்யூம்ல 29ஆம் பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். உலவுகால ஹிய இம்ராத்தி, இவள் என் மனைவி என்று அவன் சொல்லிவிட்டார். அமத்தி, என்னுடைய அடிமை பெண் என்று சொல்லிவிட்டானேயானால் லாஹத்த அலைஹி, அவன் மீது எந்த விதமான தண்டனை கிடையாது. நபித்தா அன்னஹா சௌஜத்துஹு, இவள் என் மனைவிதான் என்று அவன் வாதிட்டானேயானால் பல ஹத்த, அவனை தண்டிக்க கூடாது. காலத்து சௌஜத்தல் கைரி, அவள் இன்னொருத்த கொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இன்னொருத்த கொண்டாட்டியா உண்மையில் இருந்தா கூட மாற்றும் போது என்ன சொல்லியிருந்தீங்க எல்லாம், ஏன் கொண்டாட்டி சொன்னா போதும், ஆதாரமா காட்ட வேண்டியது. இன்னொருத்த கொண்டாட்டினாவ விபச்சார குற்றத்தில் நீங்கள் மாட்டும் போது என்ன சொல்லணும், ஆம்பளை எல்லாம் இது என் கொண்டாட்டின்னு சொல்லிவிட்டால், கொண்டாட்டின்னு சொல்லிட்டார்ல எப்படி நினைக்கிறது, எவ்வளவு யாராச்சும் பாருங்க. கொண்டாட்டின்னு சொன்னா போதுங்க, அதோட பண்ண பரவாயில்லை. உலாயு கல்லவு இகாமத்துல் பையினா, ஆதாரத்தை காட்டான கேட்கக்கூடாது. அதாவது ஆதாரத்தை கேட்கறது கொஞ்சம் மனசாரி போயிடு. என்ன சொல்லணுமா, இவன் என் கொண்டாட்டின்னு சொல்லணுமா, இன்னொருத்த கொண்டாட்டின்னு ஒரு ரெக்கார்டை வச்சிருந்தான்னு தெரியல, அதெல்லாம் கிடையாது. என்னோட ஆதாரம்லாம் கிடையாது, கேட்கக்கூடாது. கேட்கறது தப்பா. அப்ப இஸ்லாமிய அரசு நடக்கும் பொழுது கையை மைமா காவலர்கள் பிடித்தார்களே, ஆனால் என் கொண்டாட்டின்னு சொல்றான். இவன் என்னத்தை சொல்லி கொடுக்குறான், விபச்சாரத்தை ஊக்குவிக்கிறானா, விபச்சாரம் செய்பவர்கள் தப்பிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கிறானா, பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குவதற்கு பாதை அமைத்து கொடுக்கிறது மதுஹபா. இதை எப்படி, இதை எழுதினவர்களுடைய தீர்ப்பை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? இதுதானே தேவபந்தில் ஓதி கொடுக்கிறார்கள், இதுதானே மதரசாவில் கற்றுக் கொடுக்கிறார்கள், இதன் அடிப்படையில் தானே தீர்ப்பு கொடுப்பீர்கள். வேண்டுமானால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தேவபந்துக்கு எழுதி கேளுங்கள். எப்படி எழுதி கேட்கணும், ஒருத்தன் கையை மைமா மாட்டுகிறான், ஏன் கொண்டாட்டி என்று சொல்கிறான், அவனை தண்டிக்கலாமான்னு எழுதி கேளுங்க. இந்த பாகத்தையும் இந்த பக்கத்தையும் குறிப்பிட்டு தண்டிக்க கூடாது என்று உங்களுக்கு ஃபத்வா தருவாங்க. ஏன் இந்த கிதாபை வைத்துத்தான் தேவபந்தில் ஃபத்வா கொடுக்கிறார்கள். அவ பெண்களை பற்றியவருடைய பார்வை என்ன, ஒழுக்கத்தை பற்றியவருடைய பார்வை என்ன, ஒரு இஸ்லாத்தில் ஜினா என்பதை எதுக்கு கடும் தண்டனை எல்லாம் தர்றான், ஒழிக்கிறது தானே. அப்ப இவங்களுடைய பார்வை என்ன, விபச்சாரத்தை எல்லாம் செய்யி தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்கிறது மதுஹப். அந்த காலத்தில் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லைங்க, மன்னர்களும் கீழே உள்ள அதிகாரிகளும் மூந்து விளையாண்டாங்க. அவங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்த சட்டங்களை எழுதி வைத்து இப்படி சொல்லி தப்பிச்சு கொடுத்தது, இப்படி சொல்லி மாட்டிக்கிறாங்க போயிரு. இவங்களை நம்பி வக்காலத்து வாங்கி கேவலப்பட்டு போய் உலமாக்கள் மேடையில் ஆலோசனை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த மதுஹபை எடுத்து விட்டா ஒரு இவரான வெளியே வந்துருச்சு, வெளியே வராதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். ஒரு சாதாரணமா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். ஒரு மனிதன் அவன் மனைவியோடு தாம்பத்தியத்தை நடத்துறாங்க, மனைவியோடு நடத்துற தாம்பத்தியத்தை இப்படி மேல ஓட்டு ஓப்பன நடத்த ஒத்துக்குவீங்களா? நான் கேட்கிறேன். அவன் கொண்டாட்டினா புருஷன் கொண்டாட்டி சேர்றாங்க, எப்படி சேர்றாங்க, ஒரு ஆளை சாட்சி வச்சு பாத்துக்கீங்களா அப்படின்னு வச்சா உங்க மனசாட்சி ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறாரு. ஆனால் தேவன் ஒத்துக்கொள்ளும், வேறொரு வாக்கியத்தை ஒத்துக்கொள்ளும், ஜமாத் உலமா ஒத்துக்கொள்ளும். ஏன் ஒத்துக்கொள்ளுங்கிறோம்? எழுதி வைத்திருக்கிறார். எந்த புஸ்தகத்தை கொண்டிருக்கிறார்களோ அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, லா பஸபி வத்தியில் மன்கூஹத்தி பி முஆயனத்தில் அமதி, வேலைக்காரியை பக்கத்திலே கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்க பொண்டாட்டியோடு அவன் குடும்பத்தை நடத்தலாம், இல்லறத்தில் ஈடுபடலாம். அதுக்கு இடையில இந்த வாரி வருது, குறுகிய நேரத்தில் ஏற்பாடு செஞ்ச கூட்டம் இது, ரொம்ப அவகாசம் எடுத்துக்கொள்ளவில்லை. 15வது பக்கத்தில் இருக்கிறது, 6வது வால்யூம்ல 423வது பக்கத்தில் இருக்கிறது. என்ன இருக்குது, மனைவியோடு சேருவதை வேலைக்காரிய பொம்பளைய பார்க்க வச்சு என் பொண்டாட்டியோட சேர்றேன் பார்த்துட்டு இருன்னு சொல்லி இப்படி செஞ்சால் தப்பு இல்லை. அப்ப இவங்களுக்கு என்ன பார்வை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்கல்ல அனுமதி வாங்கிட்டு போகணும். அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு வீட்டு கதவை தட்டி உள்ள வாண்டு சொன்னா தான் என்ன செய்யணும், போகணும். அதுக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க. ஒரு ஆள் டக்குன்னு எட்டி பார்க்குறாரு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில்,
அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஈட்டினாலும் உன் கண்ணை குத்திருப்பேன், எதுக்கு பர்மிஷன் வாங்க சொல்கிறோம் தெரியுமா? அந்தரங்கமான விஷயங்களை அடுத்தவன் பார்க்க கூடாது என்பதற்குத்தான். இன்னமா ஜுயிலல் இஸ்திதானு அஜலில் பசரி, அடுத்தவர்கள் வந்து குடும்ப வாழ்க்கை எப்படிங்கிறத இன்னொருத்தன் எட்டி பார்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தட்டிட்டு வர சொல்லி இருக்குது மார்க்கத்தில். இப்படி சொன்ன ஒரு மார்க்கத்தில் கணவன் மனைவி பல நிலையில் இருப்பார்கள். அவர்களை தட்டி பர்மிஷன் கேட்டு அவங்க வேற மாதிரி கோலத்தில் இருந்தால் கூட ஒரு தயாராகி கொண்டு வந்து வாங்க அப்படின்னு சொன்னா தான் உள்ள போகணும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் பெண்களை வந்து ஒரு போக பொருள் மாதிரி கருதி என்ன எழுதி வச்சுக்கிறீங்க? மனைவியை வந்து 4 பேர் பார்க்குற மாதிரி குடும்ப வாழ்க்கையில் மனைவியோட ஈடுபடலான்னு எழுதி வச்சுக்கிறீங்களே, இப்படி செய்யலாமான்னு ஃபத்வா கேளுங்கள். ஆமா என்று சொல்வார்கள். தேவபந்திலே ஃபத்வா தருவார்கள். பாக்கியா இதை மீறி அவர்கள் தர முடியாது. இதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி இதை விட ஒரு கொடுமை, இந்த கொடுமையெல்லாம் தாண்ட எதுக்கு இதை சொல்றேன்? பெண்களை கேவலப்படுத்துறதுக்குண்டே உருவாக்கப்பட்டதுதான் மதுஹபு. ஒரு சிறுமி இருக்கிறாள், சிறிய வயசுக்காரி. ஒரு சிறுமிய ஒருத்தன் வந்து கற்பழிச்சு விட்டான். சிறுமியை கற்பழிச்சிட்டான். அதாவது பருவம் அடையாத ஒரு சிறுமியை கற்பழிச்சிட்டான். வயசுக்கு வந்தவளை கற்பழிச்சா தண்டிக்கணும் நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? சிறுமியை கற்பழிச்சா அதை விட கூட தண்டிக்கணும்னு சொல்லுவீங்களா? போதும் விட சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? கூட தானே. எல்லாருடைய மனசை நான் சொல்லி தரல, நீங்க தானே சொல்றீங்க. எல்லாருடைய மனசாட்சி சொல்லுதுல. ஹனபி மதுஹபுடைய சட்ட பிரகாரம் பருவமடைஞ்ச பெண்ணை விபச்சாரம் செய்தால் தான், கற்பழித்தால் தான் தண்டிக்கணுமே தவிர, பருவமடையாத ஒரு 10 வயசு பிள்ளைய ஒரு 5 வயசு பிள்ளையை தூக்கிட்டு போய் ஒரு மிருகத்தனமாக நடந்து விட்டானே ஆனால் அவனை தண்டிக்கவே கூடாது. ஏன் தண்டிக்க கூடாது என்றால், விபச்சாரம் என்றால் முழு அளவுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும். முழுசா இதில் நடந்திருக்க முடியாது. பாயிண்ட் வழங்குறவங்க சொல்ற ஆராய்ச்சி கேவலம். எதை ஆதரிச்சு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எதில் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, மபுசூத்துன்னு ஒரு கிதாப், அவங்களுடைய முக்கியமான கிதாபுங்க. அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, ஒயின் சனாபி சபியத்தின், ஒரு சிறுமியோடு ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டால், லா யுஜாமோ மிஸ்லுஹா, அவளை போன்றவர்கள்ட்ட யாரும் விபச்சாரம் பண்ண போவே மாட்டான். அப்படி ஒரு சின்ன பருவம், அப்படி ஒரு சின்ன பிள்ளையோட, 1 வயசு பிள்ளையோட 2 வயசு பிள்ளையோட போய் மிருகத்தனமாக நடந்து விட்டானே ஆனால் ஃபலா ஹத்த அலைஹி, அவனுக்கு தண்டனை கிடையாது. ஏன் தெரியுமா? அது காரணத்தை பாருங்க, ஆராய்ச்சியர். லி அன்னல் ஹத்த மஷ்ரூஉன் லி சஜ்ரி, இந்த தண்டனை எதற்கு உருவாக்கப்பட்டது என்றால் ஒருவனை கண்டிப்பதற்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓ இன்னமா யுஷ்ரூஉ சஜ்ரு ஃபீமா யமீலு தமு இலைஹி, எதை வந்து ஒரு மனிதனுடைய உள்ளம் விரும்புமோ அதுல தான் தண்டிக்க இயலும். இது யாரு விரும்பாத ஒரு காரியம். இதை ஒருத்தன் செய்து விட்டால் எப்படி தண்டிக்கணும்னு கேட்கிறான். இதுக்கு தான் கூட தண்டிக்கணும், இதுக்கு தண்டனை இல்லைங்கிறான். அப்ப என்ன ஆகுது? இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை எல்லாம் கற்பழிக்கிறாங்கிறான். என்ன சொல்ல வர்றான்? பருவம் அடைஞ்ச பிள்ளைகளை பார்த்து கற்பழிச்சா தான் விபச்சாரத்துடைய தண்டனை வருமா? பருவம் அடைகிறதுக்கு முந்தி 10 வயசு 7 வயசு 8 வயசு பிள்ளையை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். அதுக்கு இஸ்லாமிய ஆட்சி நடக்குதுன்னு வைங்க, இவங்க ஆட்சி, இந்த தேவபந்து ஃபத்வாவில் நடக்கிற ஹனபி ஆட்சி நடக்குதுன்னு வைங்க, ஒரு சின்ன பிள்ளையை தெருவில் விட முடியாது. சின்ன பிள்ளை தெருவில் அனுப்ப முடியுமா? தண்டனை இல்லையே. தண்டனைக்கு பயந்துதாடா இந்த நாட்டில் தண்டனை ரொம்ப கம்மியா இருக்குது. இதுக்கு பயந்துதான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறான். இவங்க மதுகபில் என்ன வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, பருவமடையாத பிள்ளைகளா பார்த்து கணக்கு பண்ணு, மேடை ஒரு சும்மா பேசு, இதையும் பேசி என்ன செய்ய? ஆமா, சின்ன பிள்ளையை நாங்கள் செய்யலாம், எங்க மதுகப் அப்படித்தான் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய சட்டம், இதை யாரும் மாற்ற இயலாது, நாங்கள் மாற்ற விட மாட்டோம். பேசு, சும்மாவில் 4 சும்மா பேசு, சட்டை அவனாச்சும் பிடிப்பான் சும்மாவிலே வந்து. எவ்வளவு பொறுப்பான், எவ்வளவு கேவலமான முறையில் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி இப்படி வைங்க, உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, எல்லா அந்த பொம்பளைகளை வந்து பொம்பளைகளுக்கு அநீதி இழைப்பதில் ஹனபி மதுஹபுக்கு நிகராக எதுவும் கிடையாது. கற்பழிக்க நீங்க நினைத்தால் ஊம பொண்ணா பார்த்து கற்பழிங்க. சிரிக்கிறதுக்கு சொல்லல, ஊம பொண்ணை ஒருவன் கற்பழித்தால் அவனை தண்டிக்க கூடாது. 10 பேர் சாட்சி சொன்னாலும் சரி, அந்த ஊம பொண்ணு அவளுடைய கருத்தை தெரிவிக்க முடியாத காரணத்தினால், அவள் கையசைவில் சொன்னாலும் சரி,
எழுதி தந்தாலும் சரி, அவள் ஊமையாக இருக்கிற காரணத்தினால் ஊமை பெண்ணோடு ஒருவன் விபச்சாரம் செய்தால் அவனை தப்பிச்சுக்கலாம். தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. நான் கூடி குறைச்சி மிகைப்படுத்தலாம் சொல்லல, தெல்ல தெளிவான வார்த்தைகளை கொண்டு எழுதியிருக்கிறான். எப்படி எழுதியிருக்கிறான்னு கேட்டா, அந்த வாசகத்தை படிக்கிறேன். லா யூஹதுல் அஹ்ரசு பிஹத்தி ஸினா வலா பிஷையின் மினல் ஹுதூத். ஊமையாக இருக்கக்கூடியவன் ஆம்பளைக்கும் சரி, அவனையும் விபச்சாரத்துக்கு தண்டிக்க இயலாது, வேற எந்த குற்றத்துக்கும் அவனை தண்டிக்க இயலாது. ரஜுலுன் ஜனாபி ஹர்சா, ஒரு ஆண்மகன் ஒரு ஊமை பெண்ணோடு அவன் விபச்சாரம் செய்து விட்டானேயானால் லா ஹத்த அலைஹி, அவனுக்கு தண்டனை கிடையாது. அப்ப நீங்க விபச்சாரம் செய்தா என்ன செய்யணும்? அழகா வழி சொல்றான். ஒண்ணு மாட்டிக்கிட்டா ஏன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பண்ணு, ஈஸி. இல்லாட்டி முன்னாடியே காசை கொடுத்துரு. பின்னாடி கொடுக்குறதுக்கு பதிலா என்ன செய்யணும்? முன்னாடியே காசை கொடுத்து ரேட்டை பேசிக்கிட்டு எந்த பொம்பளை ஏடானாலும் போ, உன்னை தண்டிக்க இயலாது. இல்லாட்டி தெருவில் உள்ள ஊமை பொண்ணு யாருன்னு பாரு. இந்த ஊமை பொம்பளை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணு? அடே, ஊமைக்கு தானே சட்டம் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கணும், சிறுமிக்கு தானே சட்டம் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும். பேச தெரிஞ்சவன் தன்னைத்தானே காத்துக்கொள்வான். ஊமைக்கும் ஊனமிற்றவர்களுக்கும் பலவீனமானவர்களுக்கு தான் சட்டம் பாதுகாப்பா இருக்கணும். அப்ப சிறுமிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு தர வேண்டும் என்று சிந்திக்கிற கூட மூளை இல்லாம, சிறுமி என்ன பொம்பளையாவ, இன்னும் பொம்பளை ஆவலையே, பொம்பளையோட செஞ்சா தானே விபச்சாரம், சிறுமிங்கிறது பொம்பளை கணக்கில் வருமா அப்படின்னு நியாயப்படுத்தி சிறுமிகளை கற்பழிக்க சொல்லி தூண்டுறான். ஊமைகளைய பார்த்து தேர்ந்தெடுங்கள் சொல்ற, இதை நியாயப்படுத்தி மேடை போட்டு இதுக்கு ஒரு ஜமாத்துல் உலமா ஷரியத் மாநாடு போடு, இதுக்கு ஒரு ஜும்மாவுல 8 ஜும்மாவை ஒதுக்கு. பதில் சொல்ல தயாரா? அல்ல பகிரங்க மேடை போட்டு நான் சொன்னதெல்லாம் இல்லைன்னு விவாதிக்க தயாரா? வா, இங்க பேசுவோம்ப்பா. எதுக்கு ஜும்மாவில் கூட திட்டுற? இங்க பேசுவோம், வா, நான் நிரூபிக்கிறேன். உன்னுடைய கித்தாபுகளில் இருக்குது என்பதை, ஊமையை தண்டிக்க கூடாது என்பதை எங்க இருக்குன்னு கேட்டா, மபுசூத்துங்கிற நூல்ல 9வது வால்யூம்ல 129வது பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். அடுத்து என்ன? இன்னும் நிறைய இருக்குது. ஊமையை கற்பழிக்கலாம். ஒரு இஸ்லாமிய நாடுங்க, இஸ்லாமிய நாட்டில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் ஒரு முஸ்லிமான பொம்பளையை கற்பழிச்சு விட்டான். ஒரு இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிமான பொம்பளைய முஸ்லிம் அல்லாத ஒருத்தன் கற்பழித்து விட்டால் அவனை தண்டிக்க கூடாது, இவனை தான் தண்டிக்கணும். பாயிண்ட் வழங்குதா உங்களுக்கு? ஒரு இஸ்லாமிய நாடு நடக்குது, அங்க இஸ்லாமிய பெண்ணை, ஒரு குடும்ப பெண்ணை ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தன் புகுந்து விசாரம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னா அவனை தண்டிக்க கூடாது. ஏன்? இந்த சட்டம்லாம் முஸ்லீமுக்கு உள்ளது, அவனும் நம்ம எப்படி தண்டிக்கிறது? அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம் பொம்பளையோட புகுந்து விளையாடுங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். டேய், கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மூளை இருக்குதா? கொஞ்சமாச்சும் மனிதாபம் இருக்குதா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? இப்படி எழுதப்பட்ட கித்தாபுகளை ஆதாரமாக வைத்துத்தான் இம்ரானா விவகாரம் வருகிறது. பாயிண்ட் வழங்க உங்களுக்கு. எப்படி இப்படி கொடுத்தாங்கன்னு நீங்க மூளையை குழப்பிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் கொடுத்தோம், அதை கொடுக்க மாட்டானா? இப்ப நான் சொன்ன இந்த பத்துவா கொடுக்கக்கூடியவன் இம்ரானா விஷயத்தில் சொன்ன ஒரு பெரிய மேட்ராங்கிறேன். இம்ரானால ஒண்ணு கிடையாது, சும்மா ஜுஜிபி மாங்கல்ல அப்படி மேட்ரு. இம்ரானாவை தாண்டின பெரிய பெரிய கடல்லாம் கிடக்குது உள்ள தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை விட பாருங்க, ஒரு பொம்பளை என்ன செய்யறான், அவன் விருப்பம் இல்லாம கிளப்பிட்டு போயிட்டான், கட்டாயப்படுத்தி போடுறி கையெழுத்த அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி அப்பனையும் தூக்கிட்டு போய் டேய் கல்யாணம் பண்ணி தெரிய குத்தவான்னு கேட்கிறான். இப்படி வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணினால் செல்லும். எப்படி பாயிண்ட்? ஹனை மதுக பிரகாரம் நீங்க ஒரு பெண்ணை விரும்புனீங்கன்னா அவளையும் அப்பனையும் தூக்கிட்டு போயிருங்க, கத்தியை வச்சுட்டு டேய் கையெழுத்து முறையா கொலை கொண்டு விடுவேன். இப்படி இக்ராஹ் பண்ணி இதெல்லாம் எங்க இப்படி ஒரு மோளுக்கு செஞ்சா ஒத்துக்குருவியா? நான் கேட்கிற இந்த உலமாக்களை கேட்கிறேன், தேவபந்து உஸ்தாதுமார்களை கேட்கிறேன், பள்ளி மாசல் ஹத்தீப்மார்களை கேட்கிறேன். ஓ மகள் ஊமையாக இருந்தால், ஓ மகள் சிறுமியாக இருந்தால், ஓ மகளை கூட்டிக்கிட்டு போய் என் பொண்டாட்டின்னு தாவா பண்ணினால் இப்படித்தான் தீர்ப்பளிப்பியா? உன்னுடைய ஃபத்வா இப்படித்தான் இருக்குமா? அந்த ஃபத்வா மனசாட்சி ஒத்துக்குருமா? அப்ப நீ பெண்களை பற்றி உன்னுடைய பார்வை என்ன? பெண்களை பற்றி உன்னுடைய மதிப்பீடு என்ன? சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க.
அதாவது ஒருத்தன் ஒரு பொண்ணோட வாழ்றான், அவனுக்கு அந்த பொண்ணு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருத்தன் தூக்கிட்டு போய் டாய் அந்த பொண்ணை தலாக்கு விடுறியா இல்லாட்டி உன்னை கொள்ள வாங்குறான். ஒருத்தன் தம்பதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கல என்ன செய்யறான், அந்த பொம்பளை இவன் அடிச்சுக்கு இவன் தூக்கிட்டு போறதுக்காக வேண்டி என்ன பண்றான், இவனை தலாக்கு கூட வைக்கணும். தலாக்கு விட்டா கணவன் மனைவி போயிடுவாங்களா அப்படின்னு திட்டம் போட்டு என்ன செய்யறான், இன்னொரு கணவன் மனைவியா இருக்கும்போது கணவனை தூக்கிட்டு போறான். சொல்றா தலாக்கு, சொல்றா முத்தலாக்கு சொல்றான் அப்படிங்கிறான். அவன் தலாக்குன்னு சொல்றான், வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறணும். தலாக்குன்னு சொல்லிவிட்டானா இந்த பொம்பளை தூக்கிட்டு போக வேண்டியது, போடுற கையெழுத்த, நீ அவன் பொண்டாட்டி இல்லை. இப்படி செய்தால் அதுவும் செல்லும் இதுவும் செல்லும். எது செல்லும்? கட்டாயப்படுத்தி வாங்குகிற தலாக்கும் செல்லும், கட்டாயப்படுத்தி பண்ணுகிற திருமணமும் செல்லும். 10 விஷயங்களை கட்டாயப்படுத்தி செஞ்சாலும் செல்லுமா? என்ன 10 விஷயம் தெளிவாக எழுதி வச்சுக்கிறாங்க. 10 விஷயம் என்னன்னு கேட்டா, நிக்காஹ் கட்டாயப்படுத்தி செய்து வைக்கப்பட்டால் திருமணம் செல்லும். கட்டாயப்படுத்தி தலாக்கு சொன்னால், தலாக்கு வாங்கினால் அது செல்லும். கட்டாயப்படுத்தி தலாக்கு விடப்பட்ட பெண்ணை மீட்டுக்கொள் என்று சொன்னால் அது செல்லும். ஈலாண்டு ஒன்று இருக்குது, மனைவியை 1 மாசத்துக்கு நான் நெருங்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்றது. கட்டாயப்படுத்தி அப்படி சத்தியம் பண்ண வைத்தால் அது செல்லும். அதே மாதிரி லிகார்னு ஒன்று இருக்குது, மனைவியை தாயோடு ஒப்பிடுவது. அப்படி பண்ணால் அவங்களுடைய உறவு முறிஞ்சிடும். கட்டாயப்படுத்தி இப்படி சொல்ல செய்தால் அதுவும் செல்லும். என்னுடைய அடிமை இருக்குது, அடிமை இருக்கிறான், டேய் விடுதலை செய்யறா குத்தி விடுவாங்கிறான். கட்டாயப்படுத்தி விடுதலை செய்தால் அது செல்லும். அதே மாதிரி என்னுடைய தகப்பனார் ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான், கொலை பண்ணிட்டா என்ன செய்யணும், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இந்த மரண தண்டனையை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது. உங்க தகப்பனாரை கொலை பண்ணா உங்களுக்கு இருக்கிறது. அப்ப என்னை என்ன பண்றாங்க, கத்தியை காட்டாய் உங்க அப்பனை நான் தான் கொண்டேன், என்னை மன்னிக்கிறியா இல்லை குத்தவான்னு இருக்கிறான். இப்ப உங்க அப்பனை நான் தான் கொண்டேன், என்னை மன்னிச்சுட்டேன்னு வை விட்டுருவேன், இல்லாட்டி உன்னை கொண்டுருவேங்கிறான். நானும் அது கத்திக்கு பயந்துக்கிட்டு ஐயா மன்னிச்சுட்டேங்கிறோம், அவனை தண்ணிக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாதான். அதை கட்டாயப்படுத்தி ஒருத்தனை இந்த மன்னிக்க வைத்து விட்டால் அது செல்லும். கட்டாயப்படுத்தி சத்தியம் பண்ண வச்சால் அது செல்லும். கட்டாயப்படுத்தி நேர்ச்சி செய்ய வச்சால் அது செல்லும் என்று ஒரு பட்டியலை வாசித்து என்ன பண்றாங்க, கட்டாயப்படுத்தி செய்யலாம்னு சொல்றீங்களப்பா. ஓ மொபைலுக்கு இப்படி செஞ்சா ஒத்துக்குருவியா? உன்னை இப்படி கடத்திட்டு போய் உன் பொண்டாட்டியை தலாக்கு உரியா இல்லையான்னு இந்த உலமாக்கள் எல்லாம் ஒருத்தன் தூக்கிட்டு போய் தலாக்கு சொல்றான் பொண்டாட்டிய அப்படின்னு சொல்லி, நீ அதுக்கு பயந்து முத்தலாக்குன்னு சொல்லி அதோட லைஃப் போயிருமா? நீ சொன்னிய பத்துவா இம்ரானாக்கு முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுல, சொல்லிவிட்டு நடந்து போச்சுல அப்படிங்கிறிய. உன்னைய கத்தியை காட்டிக்கிட்டு முத்தலாக்கு சொல்ல வச்சா உங்கது என்ன, பொண்டாட்டிக்குது என்ன? உன் பொண்டாட்டியை தனியா தூக்கிட்டு போய் அவன் வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு கட்டாயப்படுத்தி பண்ணிட்டான்னா உங்கது என்ன? அப்ப என்ன இவர்கள் என்ன என்ன மூளை இவர்கள் சிந்தனை இருக்குன்னு பாருங்கள், என்ன விவரத்தோடு இருக்கிறார்கள் பாருங்கள். இது மாதிரியான கிறுக்குத்தனமான சட்டங்களை எல்லாம் தாறுமாறாக எழுதி வைத்துக் கொண்டுதான் மதுஹபு என்று சொல்கிறார்கள். இது ஒரு பித்தலாட்டம் என்பதை நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்வதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப இம்ரானாவுடைய விஷயத்துக்கு நேரடியாக வருவோம். இம்ரானாவுடைய விஷயம் என்ன? இம்ரானாங்கிற அந்த பொம்பளைய மாமனார் கற்பழிச்சுட்டாருங்க. கற்பழிச்சாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. கற்பழிச்சதாக சொல்லி ஃபத்வா கேட்கப்படுகிறது. அது நடந்துச்சா நடக்கலையான்னு பெரிய சர்ச்சை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. டாபிக் அது இல்லை. தேவபந்தில் என்ன கேட்கப்படுதுன்னு கேட்டா, இம்ரானாங்கிற அந்த பெண்ணை, 5 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிற அந்த பெண்ணை அவளுடைய மாமனார் அவள் விரும்பாத வகையில கற்பழித்து விட்டார். இதுக்கு என்ன சட்டம் தேவபந்தில் கேட்கப்படுது. தேவபந்தில் என்ன சொல்றாங்க, இவன் தகப்பன் இந்த பொண்ணை தொட்டுட காரணத்தினால, அவளோட ஈடுபட்ட காரணத்தினால மோவனுக்கு ஹராம் ஆயிட்டா. தகப்பன் அவளை தொட்டுட்டதுனால மோவனுக்கு ஹராம் ஆகிவிட்டால், அதாவது அந்த அந்த பெண்ணு கணவனோட வாழக்கூடாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க தெரியுமா? குர்ஆன்ல இருந்து ஒரு வசனம்ங்க. என்ன வசனம்? வலா தன்கிஹு, நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், மா நக்கஹ ஆபாவுக்கும், உங்கள் தகப்பன்மார்கள் நிக்காக செய்த பெண்ணை நீங்கள் நிக்காக செய்யாதீர்கள். இது குர்ஆன்ல உள்ள வசனம். வலா தன்கிஹு, நீங்கள் நிக்காக செய்யாதீர்கள். ஏன்னா நிக்காங்கிற வார்த்தைக்கு தானே வியாக்கியானம் கொடுக்குறாங்க, அதனால நான் நிக்காகண்டே போடுறேன். வலா தன்கிஹு, நீங்கள் நிக்காக செய்யாதீர்கள், மா நக்கஹ ஆபாவுக்கும், உங்கள் தகப்பன்மார்கள் நிக்காக செய்த பெண்ணை நீங்கள் நிக்காக செய்யாதீர்கள். இது குர்ஆனுடைய வசனம். இதுக்கு என்ன அர்த்தம்? நிக்காஹ்ன்ற வார்த்தை 2லையும் வருது.
நீங்கள் நிக்காக செய்யாதீர்கள்ங்கிறதுலையும் லா தன்கிஹூண்டு வருது. இதுவும் நிக்காக என்பதிலிருந்து பிறந்த சொல். மா நக்கஹன்னு வருதுல, அதுலேயும் நிக்காகங்கிற வார்த்தை இடம் பெற்றிருக்கிறது. அப்போ உங்கள் தகப்பன்மாரு உங்கள் தாய் இல்லாமல் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறார். உங்கள் தகப்பனாரு உங்கள் தாய் இல்லாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டார். அந்த பொண்ணை உங்கள் தகப்பன் செத்துட்டாலும் நீங்கள் பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், என் தகப்பனார் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தாரையானால் அவர் செத்து போயிட்டால் கூட, மூத்தா போய்விட்டால் கூட, என் தகப்பனுக்கு மனைவியாக இருந்த காரணத்தினால் அவளை கல்யாணம் பண்ணாதீங்க. தகப்பனுக்கு மனைவி என்பவள் தாயி, இப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்கன்னா, இங்கே நக்ககை என்ற வார்த்தை வந்திருக்கிறது. நக்ககை என்பது என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு விளங்கிட்டு தான் உங்களுக்கு தப்பு விளங்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நக்ககை என்ற வார்த்தை நிக்காக என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நிக்காக என்ற வார்த்தை இரண்டு அர்த்தம் உள்ள வார்த்தை. ஒன்று, திருமணம் என்பதற்கும் நிக்காக என்று சொல்வார்கள். அந்த ஒரு பெண்ணோட ஒரு ஆண் சேர்றான்ல, அந்த உடலுறவுக்கும் நிக்காக என்று சொல்வார்கள். அது ரெண்டு அர்த்தம் உள்ள வார்த்தை. அப்ப மானக்க ஆபாவுக்கும் என்றால் உங்கள் தகப்பன்மார்கள் நிக்காக செய்த பெண்கள்னு வைக்கலாம். உங்கள் தகப்பன்மார்கள் உடலுறவு கண்ட பெண்களை நீங்கள் மணக்காதீர்கள் அப்படின்னு வைக்கலாம். அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, நக்ககை என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. நாங்கள் எந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறோம்னு கேட்டா, உடலுறவு என்று எடுத்துக்கொண்டோம். நக்ககை என்பதற்கு ரெண்டு, நிக்காஹுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குதா. என்ன செய்வாங்களா, நாங்க உடலுறவு என்று எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன அர்த்தமாச்சு, உங்கள் தகப்பன்மார்கள் உடலுறவு கொண்ட பெண்ணை, உங்கள் தகப்பன்மார்கள் உடலுறவு கொண்ட பெண்ணை நீங்கள் மணக்காதீர்கள். அப்ப இவர் மணக்கக்கூடாது. உடலுறவு கொண்டார்ல, உடலுறவு கொண்ட நாங்கள் அர்த்தம் வச்சுக்கிற காரணத்தினால் இவர் மணக்கக்கூடாதுன்னு வருது. நான் கேட்கிறேன், ஒரு வசனத்தில் ரெண்டு வருதுல, அந்த நிக்காக செஞ்ச அர்த்தம் இந்த நிக்காக செய். அட உலக தன்கி கூண்டு ஒரு நிக்காக ஃபர்ஸ்ட் வருது, பானக்க ரெண்டாவது ஒன்று வருது. நீ என்ன பண்ணு, உன் தகப்பன் உடலுறவு கொண்ட பெண்ணை நீ உடலுறவு கொள்ளாதே, அதே மாதிரி செய்யாதுன்னு வச்சுட்டு போ. அந்த நிக்காவுக்கு வந்து உடல் அர்த்தம் செய்வாங்களாம். உலா தன்கி கொண்டு வருத, நீ நிக்காக செய்யாதேண்டு அதுக்கு நிக்காக அர்த்தம் செய்வாங்களாம். ஒரு வசனத்தில் அடுத்தடுத்து வர்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தமும் இன்னொரு வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தமும் செய்வதற்கு எந்த மொழியிலையும் அனுமதி கிடையாது. ஒரு வசனத்தில் ரெண்டு பயன்படுத்தப்பட்டால் லா தன்கிஹு, நீங்க நிக்காக செய்யாதீர்கள், இதுக்கு என்ன அர்த்தம் செய்றீங்க, நீங்க கல்யாணம் என்று செய்கிறீர்கள். வலா நீங்கள் நிக்காக செய்யாதீர்களுக்கு என்ன அர்த்தமா, கல்யாணம் பண்ணிடக்கூடாது, கல்யாணத்தான செல்லாதுங்கிற நீ, விபச்சாரம் பண்றத பத்தி பேசலையே நீ. அப்ப லா தன்கிஹு கூட நிக்காவுக்கு என்ன அர்த்தமா, நீங்க கல்யாணம் பண்ணாது என்ன அர்த்தமா. அடுத்து வரக்கூடிய மானக்கக வருத, அதுக்கு என்ன அர்த்தமா, உடலுறவுன்னு அர்த்தம் செய்வாங்களாம். ஒரே வார்த்தை ஒரே ஆயத்தில் அடுத்தடுத்து வருமா. உன்னுக்கு கல்யாணம் அர்த்தம் செய்வாங்களா, உன்னுக்கு கள்ளத்தனமா போய் சேருன்னு அர்த்தம் செய்வாங்களாம். இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமாக செய்து கொண்டு இதை நியாயப்படுத்துகிறார்கள். இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது இல்லையா? இது பரவாயில்லை, இதை தாண்டி விஷயம் இருக்கிறது, அதையும் சொல்லுங்க சேர்த்து. இப்போ உலமாக்கள் இது எப்படி அபத்தம்னு ரெண்டாவது சொல்றேன், இவங்க தீர்ப்பு எப்படி அபத்தம்னு ரெண்டாவது சொல்றேன். இன்னொன்று இருக்கிறது, உடல் உருண்டு அர்த்தம் செஞ்சீல, ஆனால் உன்னுடைய ஃபிக்ஹ் கிதாபில் என்ன இருக்கிறது தெரியுமா? உடலுறவு மட்டுமில்லை, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய மனைவியை ஆசையோடு தொட்டு விட்டாலே மகனுக்கு ஹராமாகி விடுவாள். விபச்சாரம் பண்ண அவசியம் கிடையாது, கற்பழிக்கிற அவசியம். அது என்ன இரட்டடிப்பு செய்யற கேள்வி? இதை பத்தி கேட்டதனால் ஃபத்வா இப்படி வந்தது. இப்படி கேள்வி கேட்டு பாருங்கள். ஹனபி மதுஹப் உலமாக்கள்கிட்ட, தேவபந்து உலமாக்கள்கிட்ட, பாக்கியாத் உலமாக்கள்கிட்ட கேட்கணும், என்னை என்னுடைய மாமனார் ஆசையோடு தொட்டு விட்டு, ஆசையோடு தொட்டக்கூடாதான், சும்மா தொடலாமா, டீ காப்பி கொடுங்க தொட்டுக்கலாமா, ஆசையோடு தொட்டார்னு வைங்க, அப்படி டச் பண்ணார்னு சொன்னால் என்னவாச்சு, முடிந்தது. அப்ப என்ன செய்வா ஒரு பொம்பளை இனிமே? இது சொல்றதுக்கு எல்லாருக்கும் தைரியம் வராது. என் மாமனார் என்னை கற்பழிச்சிட்டான்னு சொல்வதற்கு ரொம்ப பொய் சொல்வதற்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும். இப்போ புருஷனை பிடிக்கலதா விலக நினைக்கிறான்னு வைங்க, என் மாமனார் என்னை ஆசையோட தொட்டாரு, ஃபத்வா என்ன? இப்போ ஹனபி மதுஹப்ல சொல்லுங்க, மேடை போட்டு இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஜமாஅத்துல் உலமா சபையினர்களே, உங்கள் ஃபிக்ஹ் கிதாபில் எழுதி வைத்திருக்கிறதை சொல்கிறேன். எப்படி எழுதி வச்சுக்கிறீங்க? வமன் மஸ்ஸத்துஹு இம்ராத்துன் பி ஷஹவத்தின்
ஹர்மத்து அலைஹி உம்முஹா வ பின்துஹா எழுதி வைத்திருக்கிறார்கள். அஸ்லு மம்சூசத்திஹி பி ஷஹவத்தின், ஒரு ஆசையோடு ஒருவனை தொட்டுவிட்டால் அவனுடைய அசல்னா வந்து பெற்றோர்கள் வந்து இவனுக்கு ஹராமாகி விடுவார்கள். அதாவது ஒரு ஆளை வந்து ஆசையோடு தொட்டீங்கன்னு வைங்க, தொட்டுட்டீங்கன்னு சொன்னா, நீங்க தொட்டா ஒரு பெண்ணை போய் தொட்டுறீங்க, யாரை தொடுறீங்க? நீங்க தான் மாமனார்னு வச்சுக்கிறீங்களேன். மாமனாரா இருக்கிற நீங்க வந்து உங்க மருமகளை தொட்டுப்பிட்டீங்க ஆசையோடன்னு சொன்னால் உடனே இந்த பிள்ளைக்கு ஹராமாயிரும். எதையெல்லாம் தொடக்கூடாதான்? வளவுலி ஷாரின், முடிய தொட்டாலும் சரி. ஒரு பெண்ணுடைய மருமகளுடைய அப்படி முடிய தொட்டாண்டு வைங்க, அலர் ராசி தலையில் மீது உள்ள முடியை தொடுகிறான். முடிய கூட நேரடியாக தொட வேண்டியதில்லை. பிஹாயிலின், மேலே ஒரு முட்டாக்கு போட்டிருக்கும் போதே, மேலே ஒரு முட்டாக்கு போட்டிருக்கிறான், முக்காடு போட்டிருக்கிறான் ஒரு பொம்பளை மருமவ. அந்த மருமவளை போய் என்ன செய்யறான்னு கேட்டா அப்படி டச் பண்ற ஆசையோட தலையில வைக்கிறான். நேரடியாக கூட முடியல கைப்படலைங்க, முடிக்கு மேல துணி இருக்குது, அதுல கை வைத்து விட்டாலும் என்னவாச்சு? ஹராம். இதுதான் தேவபந்து பத்துவா. அவங்க சொன்னது கற்பழிக்கிறது மட்டும் எப்படி ஒரு மானமுள்ளவன் ஏற்றுக்கொள்வான்னு சொல்லி ஒரு டெக்னிக்கா தள்ளி விட்டு போக பார்க்குறாங்களே. நான் கேட்கிறேன், நீ கற்பழிக்கிறதுக்கு மட்டுமா எழுதி வச்சிருக்கிற? நீ எதுக்கு எழுதி வச்சுக்கிற? தொடக்கூடாது என்று சொல்கிறாய். அதே மாதிரி மருமக குளிச்சுக்கிட்டு இருக்குது பாத்ரூம்ல, மாமனார் எட்டி பார்த்துட்டாரு, உடனே மௌனுக்கு ஹராம். எங்க இருக்கு? ஹனஃபி மதுஹப்ல. அந்த பெண்ணை வந்து நிர்வாணமான நிலையில இவர் மாமனார் பார்த்து விட்டாரையான ஆசையோடு, அப்போ உடனே என்ன புருஷனோட சேரக்கூடாது. அப்போ ஒரு பொம்பளை என்ன செய்வா? வேணும்னு இப்படி செய்வலா? இல்லையுமே, நான் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் மாமனார் ஜன்னல் வழியாக என்னை எட்டி பார்த்து விட்டார், அப்ப தேவபந்து கொடுக்கும் பத்துவா என்ன? ஹனஃபி மதுஹப் கொடுக்கும் பத்துவா என்ன? ஹராம் என்று பத்துவா. யாருக்கு ஹராமு? அந்த பொம்பளை அவருடைய புருஷனுக்கு ஹராம். நீங்க ரெண்டு பேரும் இனி வாழக்கூடாது. உங்க வாப்பா உங்க அத்தா வந்து இந்த பொண்ணை பார்த்துட்ட காரணத்தினால் நீ உன் பொண்டாட்டியோட வாழாத. மனசாட்சி உள்ள நீங்க ஏத்துக்கிறீங்களா? இத எவனோ ஒரு நாலு மாமனார் இப்படிலாம் பண்ண மாட்டான். எல்லா மாமனாருமே பெத்த புள்ள மாதிரி தான் பார்ப்பான். மகனுடைய மனைவி மீது அந்த மாதிரி எல்லாம் எண்ணமெல்லாம் வரவே வராது. ஒன்னு ரெண்டு மிருக ஜாதிக்காரவனாவது இருப்பான். இதுதான் யதார்த்தமா உள்ளது. இதுக்கு என்ன சட்டம்? இப்ப ஆனால் தப்பிச்சுக் கொள்வதற்காக வேண்டி, திருமண உறவை முறித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு பெண் இப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாதா? சொன்னால் உங்களுடைய தீர்ப்பு என்ன? இப்படி இருக்கிறது. மாத்தியும் செய்யலாமா? எப்படி செய்யலாம்? தகப்பன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, முவங்காரன் அதை சுட்டிட்டு போய் பார்க்கறான். தகப்பன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, முவங்காரன் என்ன செய்யறான்? ஆஹா, இது தகப்பன் தூக்கிட்டு போயிருந்து நினைக்கிறான். அவன் போய் தொட்டுட்டான்னு வைங்க ஆசையோட, அப்பனுக்கு அது ஹராமாயிரும். இவன் தொட்டு விட்டான்ல, இவன் தொட்டு விட்டு அவனுக்கு ஹராமாயிரும். அப்ப இது என்னங்கடா சட்டம்? இது உங்களுக்கு அறிவுக்கு இருக்கு, மூளை இருக்குதா? இப்படித்தான சட்டங்கள் இயற்றுவது? அப்ப இது ஒரு பைத்தியகாரத்தனமான சட்டம் என்பது நமக்கு நல்லாக தெரிகிறது. அதே மாதிரி வந்து ஒரு ஆம்புளைய ஒரு பொம்புளை நிர்வாணமா பார்த்து விட்டான்னு வைங்க, அப்போ ஹராமாயிருமா? இது ஹராமாயிருமா? ஆம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரு மருமகன் குளிக்கும் போது மாமியாக்காரி எட்டி பார்த்து விட்டா, அதான் நான் சொல்ல வர்றாங்க. எழுதி வச்சுக்கிறாங்க, நான் இட்டு கட்டி சொல்லல. துருல் முக்தார்ல 3வது வால்யூம்ல 32ஆம் பக்கத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது. எப்படி இருக்கிறது? மருமகன் குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாமியாக்காரி எட்டி பார்த்து விட்டான்னு சொன்னா என்னவாயிரு? அந்த மாமியா வந்து புருஷனோட இருக்க முடியாது. அவங்க ரெண்டு பேருடைய உறவு என்னவாயிரு? அவுட் ஆகி போயிரு. இது என்ன சட்டம்? இது குர்ஆன்ல உள்ளதா? இது ஹதீஸ்ல உள்ளதா? இது ஒரு விஷயம். அடுத்து என்ன கவனிக்கணும்னு கேட்டா, இந்த ஆசை இப்படி கூட நீங்க நினைக்கலாம், ரெண்டு பேரும் ஆசைப்படணுமோ, ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு டச் பண்ணிக்கிட்டா தான் அப்படி முறியுமோ நினைக்கலாம் நீங்க. இல்ல, ஒலோமின் அகதிகுமா கவுலுஹு பி ஷஹவத்தின் ஐ ஒலோமின் அகதிகுமா. ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ஆசையோட டச் பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் வேணும்னே வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வேண்டி ஆசையோடு அப்படி தொட்டுட்டாலே முடிஞ்சு போச்சு, மருமகன் வாழ்க்கை நாசம். சொன்னால் உங்களுடைய தீர்ப்பு என்ன? இப்படி இருக்கிறது. மாத்தியும் செய்யலாமா? எப்படி செய்யலாம்? தகப்பன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, முவங்காரன் அதை சுட்டிட்டு போய் பார்க்கறான். தகப்பன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, முவங்காரன் என்ன செய்யறான்? ஆஹா, இது தகப்பன் தூக்கிட்டு போயிருந்து நினைக்கிறான். அவன் போய் தொட்டுட்டான்னு வைங்க ஆசையோட, அப்பனுக்கு அது ஹராமாயிரும். இவன் தொட்டு விட்டான்ல, இவன் தொட்டு விட்டு அவனுக்கு ஹராமாயிரும். அப்ப இது என்னங்கடா சட்டம்? இது உங்களுக்கு அறிவுக்கு இருக்கு, மூளை இருக்குதா? இப்படித்தான சட்டங்கள் இயற்றுவது?
அப்ப இது ஒரு பைத்தியக்காரத்தனமான சட்டம் என்பது நமக்கு நல்லாக தெரிகிறது. அதே மாதிரி ஒரு ஆம்புளைய ஒரு பொம்பளை நிர்வாணமா பார்த்துக்கிட்டான்னு வைங்க, அப்போ ஹராமாயிருமா? இது ஹராமாயிருமா? ஆம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரு மருமகன் குளிக்கும் போது மாமியாக்காரி எட்டி பார்த்துக்கிட்டா, அதான் நான் சொல்ல வர்றாங்க. எழுதி வச்சுக்கிறாங்க, நான் இட்டு கட்டி சொல்லல. துருல் முக்தார்ல 3வது வால்யூம்ல 32ஆம் பக்கத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது. எப்படி இருக்கிறது? மருமகன் குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாமியாக்காரி எட்டி பார்த்து விட்டான்னு சொன்னா என்னவாயிரு? அந்த மாமியா புருஷனோட இருக்க முடியாது, அவங்க ரெண்டு பேருடைய உறவு என்னவாயிரு? அவுட் ஆகி போயிரு. இது என்ன சட்டம்? இது குர்ஆன்ல உள்ளதா? இது ஹதீஸ்ல உள்ளதா? இது ஒரு விஷயம். அடுத்து என்ன கவனிக்கணும்னு கேட்டா, இந்த ஆசை இப்படி கூட நீங்க நினைக்கலாம், 2 பேரும் ஆசைப்படணுமோ, 2 பேரும் ஆசைப்பட்டு டச் பண்ணிக்கிட்டா தான் அப்படி முறியுமோ நினைக்கலாம் நீங்க. இல்ல, ஒலோமின் அகதிகுமா கவுலுஹு பி ஷஹவத்தின் ஐ ஒலோமின் அகதிகுமா, 2 பேர்ல ஒரு ஆள் ஆசையோட டச் பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் வேணும்னே வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வேண்டி ஆசையோடு அப்படி தொட்டுட்டாலே முடிஞ்சு போச்சு. மருமகன் வாழ்க்கை நாசம், மகனுடைய வாழ்க்கை நாசம், மருமகளுடைய வாழ்க்கை நாசம்னு எழுதி வச்சுக்கிறீங்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க. கற்பழிக்கு 2வது பேசுவோம். தொட்டா முடிஞ்சிருக்கிறீங்க, முடிய தொட்டா முடிஞ்சு போயிருங்கிறீங்க, குளிக்கும் போது பார்த்தா முடிஞ்சு போயிருங்கிறீங்க. இது எந்த குர்ஆனில் எடுத்தீர்கள்? நீங்க சொன்ன ஆயத்தில் கூட அந்த நக்ககை என்பதுக்கு உடலுறவுன்னு தான் அர்த்தம் செஞ்சீங்க. உடலுறவு என்று நீங்கள் அர்த்தம் செய்தபடி பார்த்தாலும் இது எங்கிருந்து எடுத்தீர்கள்? இது இது எந்த எந்த வசனம் இந்த கருத்தை உங்களுக்கு தருகிறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு தத்துவம் தொடுவது கூட அது உடலுறவு போன்றதுதான். எப்படி பாயிண்ட்? இது எங்கடா நீ சொன்ன அர்த்தமே உடலுறவு கொண்டா தானே கூடாதுங்கிற, இவன் தான் தொடத்தானே செஞ்சான், உடலுறவு கொள்ளலையான்னு கேட்டா அது உடலுறவு மாறித்தான், அது மாறியான விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறது சொல்லிவிட்டான். இதாச்சும் பரவாயில்லைங்க, ஆசையோட பார்த்தாலும் விட்டான், தொட்டா மட்டும் இல்லை, ஆசையோட என் மாமனாரை பார்த்தாரு, ஓடு ரத்து ஓடு. மாமனாரை ஆசையோட பார்த்தார் என்று தேவ வீட்டில் புருஷனை பிடிக்கலன்னு வைங்க, இவன் தலாக்கும் சொல்ல மாட்டேங்கிறான், இவனோட வாழ விருப்பம் இல்லையா, தேவபந்துக்கு ஒரு ஃபத்வா எழுத வேண்டும். எப்படி எழுதுன்னு? என் மாமனார் இப்படி ஆசையோட ஒரு மாறி என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, உனக்கு உன் புருஷனோட வாழ முடியாதுமா. என் மாமனார் அப்படியா காப்பியை கொடுக்கும்போது ஆசையோடு என் கை ஒரு மாதிரியா தொட்டாரு, நீ உன் புருஷனோட வாழ இயலாது, ஃபத்வா கொடுத்துருவாங்க. உடனே என்ன செஞ்ச வேண்டிய திருமணம் ரத்தாயிருக்கு. என்ன இது சட்டமா? இது இப்படி அறிவுள்ள யாராவது சொல்லுவார்களா? இப்படி அந்த கித்தாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த விபச்சாரம் விரும்பி நடக்குதுன்னு வைங்க, அதை கூட மனசு ஏற்றுக்கிறோம். அதாவது புருஷனோட வாழ்ந்துக்கிட்டு ஒரு பொம்பளை புருஷனை விட்டுவிட்டு மாமனார் மேலே ஆசைப்பட்டு விரும்பி 2 பேரும் செஞ்சா இவனுக்கு மனசு கேட்காது. அது இவளே கலகான புருஷன், இளமையான புருஷன் இருக்கும்போது ஒரு கரெக்ட் பை மீது ஆசை கொண்டு அப்படி போயிட்டான்னா 2 பேரும் வாழ முடியாதுன்னு சொன்னாலாச்சும் மனசாட்சி ஏற்றுக்கொள்ளும். இங்கே நடந்த இம்ரானாவுக்கு நடந்த சம்பவம் என்ன? மாமனார் லவ் பண்ணாலாவ, விரும்பி ஓடினாலாவ. இங்கே நடந்தது என்ன? பலாத்காரம். பலாத்காரத்திற்கு நீங்க எப்படி ஒரு சாதாரண சட்டத்தை பலாத்காரத்துக்கு எப்படி சொல்லுவீர்கள்? இஸ்லாத்தில் பலாத்காரத்தை பற்றிய நிலை என்ன? உங்களை கத்தியை காட்டி ஒருத்தன் குத்தி சாராயம் குடுறாங்கிறான், உசுருக்கு பயந்து குடிச்சு விட்டீங்க, அல்ல கேள்வி கேட்பானா? அதனால சாராயம் குடித்ததுக்குரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? நான் குடிக்கலை, என்னை வற்புறுத்தி குடிக்க வைத்தார்கள், நான் உயிருக்கு பயந்து குடித்தேன். நம் மீது ஒருத்தன் வற்புறுத்தினானேயானால் சில காரியங்களை நாம் செய்தால் அது குற்றமாகாது. அந்த அடிப்படையில் இந்த பெண் மீது ஒரு பலாத்காரம் திணிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஒருவன் செய்கிற பாவத்தில் பெரிய பாவம் எது? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது அல்லது அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்வது. 2 அல்லாஹ்னு ஒருத்தன் சொன்னான்னு வைங்க, அவன் முஸ்லீமா இருக்க முடியாது. அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்னான்னு வைங்க, அப்போ முஸ்லீமா இருக்க முடியாது. ஒருத்தன் அருவாள் எடுத்து துப்பாக்கி காட்டுறான், டேய் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி சுட்டு விடுவாங்கிறான். நம்மள்கிட்ட துப்பாக்கியை காட்டி சொல்றான், நீ அல்லாஹ் இல்லைன்னு இப்ப சொல்லு, இல்லைன்னா உன்னை சுட்டுருவேன். இப்ப நீங்க அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீங்க காஃபிர் ஆயிருவீங்களா? அல்லாஹ் இல்லைன்னு காஃபிராய் அதனால திருமணம் ஒரு ரத்தாரி சொல்லிடுவீங்களா? ஒரு ஆள் காஃபிர் ஒரு ஆள் முஸ்லீமா இருந்தால் திருமணம் ரத்தாகணும், இதுலையும் அப்படி ஆகுமா? ஆவாது என்று அவங்களே சொல்றாங்க. ஏன்? இந்த கற்பழிப்பினால் ஏற்படுற கேட்டை விட அல்லாஹ் இல்லைன்னு சொல்றதுனால் ஏற்படுற கேடு பெருசு. கற்பழிப்பினால் கிடைக்கிற தண்டனையை விட மறுமையில் அல்லாஹ் இல்லை என்று சொல்வதற்குரிய தண்டனை மிக கடுமையான நிரந்தர நரகம். இப்போ இதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இல்லாமன் உக்ரிக வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான்,
உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்க நிர்பந்தத்திற்கு ஆளாகி இப்படி வார்த்தையை ஒருவன் மொழிந்து விட்டானே ஆனால் அவன் மீது குற்றமில்லை. அப்ப அல்லாஹ் இல்லைன்னு நீங்க சொன்னால் அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன்? நீங்க மனசால் கரெக்டா இருக்கிறீங்க. அல்லாஹ் இல்லைன்னு உங்களுக்கு கடுகள கூட எண்ணம் இல்லை. அல்லாஹ் இருக்கிறான்னு உறுதியா நம்புறீங்க. உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்றீங்க? அதை நீங்க அந்த வார்த்தையை சொல்லிவிட்டீங்க. இதனாலேயே ஒண்ணும் இல்லைங்கிறான் அல்லாஹ். அந்த வீட்டில் தனிமையை பயன்படுத்தி கொண்டு மாமனாருங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அவள் கற்பழிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவளுக்கு வழங்குற தீர்ப்பா இது? விபச்சாரத்திற்கு வழங்குற தீர்ப்பு என்றாலும் மனசாரிவிடும். இது கற்பழிப்பு, பலாத்காரம். இப்ப நான் கேட்கிறேன், உங்க தகப்பன் கல்யாணம் பண்ண பெண்ணை நீங்கள் பண்ணாதீர்கள் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அடுத்தவன் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கா இல்லையா? அடுத்தவனுக்கு மனைவியா உள்ளவளை கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கா இல்லையா? அதுவும் குரான்ல உள்ள சட்டம் தான். நீங்க பொண்டாட்டியோட போயிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தவன் நினைச்சிட்டான் பலாத்காரம் பண்ணிட்டான், உங்களுக்கு அதை தடுக்க முடியவில்லை, ஒரு கும்பலாக பண்ணிவிட்டான். அடுத்தவன் தொட்டு விட்டான், இவளை அம்போன்னு விட்டுற வேண்டியதான், நம்ம வேற ஒரு புருஷனை கட்டிக்கிற வேற ஒரு பொண்டாடி. அப்படியா? அப்படிதான் நீ நடப்பியா? அப்படி நடந்தா நீ மனுஷனா? அவள் கற்பை காப்பதற்காக நீ களமிறங்கி செத்து தொலைச்சிருக்கலாம். உயிரை காக்க, கற்பை காப்பதற்காக நீ போராடி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னா அந்த பெண் மீது உனக்கு கோபம் வரும்னா நீ ஒரு மனுஷனான்னு கேட்கிற. நீ உன்னுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிற, அவள் விரும்பி அந்த தப்பு செய்யவில்லை, அவள் மீது திணிக்கப்படுகிறது, அவள் மனசால் அதை நாடவே இல்லை, அவளை ஒருத்தன் கற்பழிச்சுட்டான் என்ற காரணத்திற்காக நீ விட்டுட்டு ஓடுவியா? நீ ஜும்மாவிலே பேசுற பேச்சுகளை பார்த்தால் விட்டுட்டு தான் ஓடுவே. என்ன பேசுகிறார்கள்? அது எப்படிங்க மாமனார் கை வச்சதை எப்படி மருமவன் கை வைப்பான்? மானம் உள்ளவன் ஏத்துக்குவானா அப்படின்னு கேட்டிய. அதையே இதுல கேள்வி இல்லாதப்ப உன் ஆர்குமெண்ட் என்ன? குர்ஆனும் ஹதீஸ் ஆர்குமெண்ட் இல்ல. என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க? அது எப்படி மாமனார் கை வச்ச ஒரு பெண்ணை எப்படி மருமவன் மனசு மானமுள்ள ஒருத்தன் இதை ஜீரணிப்பானா? ஜீரணிப்பான். இதுக்கு மானத்துக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது. விரும்பி செஞ்சா தான் மானம் உள்ளவன் ஜீரணிக்க மாட்டான். அப்போ உங்களுடைய மனைவிமார்களுக்கு கொடுக்கிற மரியாதை அவ்வளவுதான் உங்களுக்கு. உங்க மனைவிமார்களுக்கு அவர்கள் அறியாமல் அவர்கள் மீது இந்த மாதிரி திணிக்கப்படுமையானால் பிற மத மக்கள் நம்புற மாதிரி தான் உங்க மனைவியை நம்புவீங்களா? கற்பு என்பது உடல்ல தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உள்ளத்துல இல்லையா? அப்ப நான் அவளுக்கு கற்பழிப்புன்னா விபச்சாரத்துடைய தண்டனை அவளுக்கு கொடுப்பீங்களா? அப்ப அதை கொடுங்க முதல்ல. அப்ப என்ன விஷயம்? நிர்பந்தமாக நடக்கிற ஒரு காரியத்திற்கு விபச்சாரம் செய்தால்ங்கிற ஒரு கிரவுண்டில் வைத்துக் கொண்டு நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்களே, இது எந்த வகையில் சரியாகும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த இம்ரானாவுடைய விவகாரத்தில் உள்ள மேற்று என்னன்னு சொன்னா, இவர்கள் குர்ஆனை தப்பாக புரிந்து கொண்டு, ஹதீஸை தப்பாக புரிந்து கொண்டு, மதுஹப் நூல்களிலே பெண்களுக்கு எதிராக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சட்டங்களை எல்லாம் மார்க்கம் என்று நம்பிக்கொண்டு இப்படி ஒரு தவறான தீர்ப்பை மக்கள் மத்தியிலே முன்வைத்து நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் இருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் இந்த மதுஹப் மாயையிலிருந்து நீங்கள் விடுபட்டாக வேண்டும். எந்த மதுஹபை நம்பி நீங்கள் தொழுகிறீங்க? இது விளங்கிருச்சா? இப்ப நீங்க தொப்புள்ள கையை கட்டுறீங்களே, எதை நம்பி கட்டுறீங்க? இதுல தான் அதை எழுதி வச்சுக்கிறான். நீங்க தொழுகிறது இப்படின்னு அஜித்துமார் சொல்லி தர்றாங்களே, அது அல்லாஹ் ரசூல் சொன்னது இல்ல, இந்த குப்பையில தான் அது இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் சிந்திச்சவன், விபச்சாரத்தை தூண்டுனவன், விபச்சாரத்தை ஆதரிச்சவன், ஊமைய கடத்திட்டு போன்னு சொன்னவன், சின்ன பிள்ளைகளை கடத்திட்டு போன்னு சொன்னவன், பொண்டாட்டின்னு தாவா பண்ணு பொய் சொல்லணும்னு சொன்னவன், இவனுக்கு என்ன இறையச்சம் இருக்கும்? இவன் வகுத்த சட்டங்கள்ல என்ன நேர்மை இருக்கும்னு சிந்தி பார்க்க வேண்டாமா? அதனால தான் சொல்கிறோம், மதுஹபில் இருந்து மாயையிலிருந்து விடுபடுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் வாருங்கள். மறுமை நாளிலே நரகத்தில் போட்டு புரட்டப்படும் பொழுது நரகவாசிகள் சொல்வார்களாம், யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, இன்னா அதானா சாதத்தனாவோ குபரானா, எங்கள் தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோமே, தேவபந்துகளுக்கும் பாக்கியாத்துகளுக்கும் கட்டுப்பட்டோமே, ஃபாலலுன சபீலா, எங்களை எல்லா பேரும் சேர்ந்து வழிகெடுத்துட்டானே என்று நரகத்திலே புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்படி நீங்கள் புலம்பாமல் இருக்க வேண்டுமானால் இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த எழுச்சியோடு பயன்படுத்தி கொண்டு இந்த உலமாக்களுடைய அறிவற்ற தன்மையை, மதரசாக்கள் இருப்பவர்களுடைய மார்க்க ஞானத்தினுடைய சூனியத்தை தெளிவாக புரிந்து கொண்ட பிறகாவது மதுஹப் நூல்களை தீயிலிட்டு கொளுத்த முன்வாருங்கள்.
கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம, கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாம, கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் எழுதி வைத்த சட்டங்களைத்தான் நீங்கள் மார்க்கம் என்று கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஓதுகிற கூட்டுதுவாக்கள், நீங்கள் ஓதுகிற கத்தம்பாத்தியாக்கள், நீங்கள் ஓதுகிற கூடு குடியேத்தங்கள், நீங்கள் வைக்கிற நோன்புகள், நீங்கள் செய்கிற ஹஜ்ஜுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இந்த மதுஹப் கிதாபுல என்ன எழுதி வச்சிருக்கிறதோ அதை அடிப்படையை வைத்துத்தான் உங்களுக்கு அஜர்த்துமார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த நாட்டில் எங்களுக்கு தனி சிவில் சட்டம் இருக்கிறது. ஏன்னா இதை வச்சு தான் அவங்களை வந்து உசுப்பியோட பார்க்கிறார்கள். என்ன பார்க்குறாங்க? இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கவில்லை, ஒத்த கருத்தில் எதிரொலிக்கவில்லை. இதை பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம்களுக்கு இருக்கிற இந்த சிவில் சட்டத்தை மாற்றுவதற்கு குரல் கொடுக்கிறார்களே, இதற்கு இந்த பாவிகள் காரணமாகிவிட்டார்களே என்று எங்களை ஏசிக் கொண்டிருக்கிற காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் அதில் உள்ள தலைவர்களும் நிர்வாகிகளும் தெளிவாக இருக்கிறோம். இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு என்று வழங்கப்பட்ட சட்டத்தை யார் கை வைத்தாலும், அதை மாற்ற முயற்சித்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். உயிரை கொடுத்த அந்த சட்டத்தை காப்போம். ஆனால் அந்த சட்டம் திருக்குர்ஆன் அடிப்படையில் அமைந்த சட்டங்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்டங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமானதை நீங்க எழுதி வைத்துக் கொண்டு 120 வருஷத்துக்கு ஒரு பொம்பளை காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நாங்கள் அதற்கு தயார் இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு வா, பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்குதா அதை தெளிவா சொல்லு. அந்த சட்டம் எங்களுக்கு வேண்டும். இந்த நாட்டில் நமக்கு மட்டும் இல்லை, பொது சிவில் சட்டம், தனி சிவில் சட்டம் எல்லா மதத்துக்கும் இருக்கிறது. இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? சங் பரிவார கூட்டங்கள். அது என்ன முஸ்லீமுக்கு மட்டும் தனியாக கல்யாண சட்டம், முஸ்லீம்களுக்கு மட்டும் தனி சட்டம் என்ன, முஸ்லீம்களுக்கு மட்டும் என்ன தனியான பாகப்பிரிவினை சட்டம், முஸ்லீம்களுக்கு மட்டும் என்ன தனியான தலாக்கு சட்டம் என்றெல்லாம் அதை வந்து திசை திருப்பி அதை மாத்திரணும் என்று ஒரு சாரார் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஏன்? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தலாக்கு சட்டம் மற்ற எந்த சமயத்தில் இருக்கிற சட்டத்தை விடவும் சிறந்த சட்டம். இந்த தலாக் விவாகரத்து உரிமை நம்ம சட்டம் இருக்குதே, அதை ஏன் நாங்கள் நியாயப்படுத்துகிறோம் என்றால் அது அல்லாஹ் தந்த சட்டம், அல்லாஹ்வுடைய ரசூல் தந்த சட்டம். அந்த சட்டம் அறிவுபூர்வமான சட்டம். அந்த சட்டத்திற்கு எதிராக எவனும் தர்க்க ரீதியான எந்த வாதத்தையும் எடுத்து வைக்க முடியாத சட்டம். இன்றைக்கு வேற வேற சமுதாயங்கள்ல கணவனுக்கு பிடிக்கவில்லையானால் மனைவியை விவாகரத்து செய்ய முடியாது என்று இருக்கிறது. அதனால என்ன செய்யறான்? மனைவி விவாகரத்து செய்யற கஷ்டமானவன பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி போடுறான். கொளுத்துறானா இல்லையா? ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவுன்னு பேப்பரில் பார்க்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் என்ன? புருஷங்காரன் என்ன பண்ணுறான்? இவளோட வாழை பிடிக்கல, என்னடா பண்ணுறது? கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனால் விவாகரத்து கிடைக்குமா? 4 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும், 72 வாய்தா போடுவாங்க, அலையணும். ஈஸியான வேலை இருக்குது, மனநே ஊத்துறா, சமைக்கும் போது தீப்பிடி செத்து போயிட்டான்னு சொல்லு என்று மனைவிமார்களை கொளுத்தி விடுகிறார்களே, அது இந்த சமுதாயத்தில் இல்லை. ஏன் இல்லை? பிடிக்கல என்று சொன்னா உசுரோடவாவது அனுப்பி விடுறான். அப்ப நாங்கள் இந்த தலாக் என்ற சட்டத்தை இஸ்லாம் ஏன் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் 2 பேருக்கும் அறவே பிடிக்கல என்று வரும் பொழுது சேர்த்து வைத்தால் விபரீதங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல, இல்ல நீ சேர்ந்து தான் இருக்கணும், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அவ ஒரு கள்ளக்காதலனை வைத்துக்கொண்டு 2 பேரும் சேர்ந்து இவன் கதையை முடிப்பாங்க. பேப்பர்ல பாக்குறீங்களா இல்லையா? பிடிக்கல என்று சொன்னா பிரியக்கூடிய வழி ஈஸியாக இருக்கணும் இஸ்லாம் சொல்லுதே. இது நியாயமான சட்டமா இருக்கிற காரணத்தினால் இதை நாங்கள் விட்டு தர முடியாது. இதை மற்றவங்களுக்கு கொடுன்னு கேட்போம். உனக்கு தேவைப்பட்டால் எங்க சமுதாய பெண்களும் ஸ்டவ் அடித்து சாகக்கூடாதுன்னு சொல்லி இதை கேளு, இதை பொது சிவில் சட்டம் ஆக்குவோம். எதை நீ மாற்றணும்னு சொல்றியோ அதை அனைவருக்கும் பொது சிவில் சட்டமாக ஆக்கினால் ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவுங்கிற செய்தி இந்த நாட்டில் இனிமேல் வராது. இதை நாங்கள் கேட்கிறோம். பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்குன்னு இஸ்லாம் சொல்கிறது, இதை நாங்கள் காப்பாற்றுவோம். ஆண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்கு என்று சொல்கிறது, இதை நாங்கள் காப்பாற்றுவோம். அதே மாதிரி ஒரு ஒரு இஸ்லாமியன் இறந்து விட்டால் அவனுடைய சொத்தை எப்படி பங்கு வைப்பது, இது நம்ம இஸ்லாமிய சட்டப்படி இந்த நாட்டில் பங்கு வைக்கலாம். நமக்குள்ள சட்டம் தனி சட்டங்கிறாங்களே, அது என்ன நீங்க விளங்கிடணும்ல. நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னா என்னுடைய சொத்துக்களை நான் என் இஷ்டப்படி பங்கு வைக்க தேவையில்லை.
கோர்ட்டில் போய் பங்கு வைக்க தேவையில்லை. என் மார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் மனைவிக்கு இவ்வளவு, மகனுக்கு இவ்வளவு, மகளுக்கு இவ்வளவு, அண்ணனுக்கு இவ்வளவு, அத்தாவுக்கு இவ்வளவு, அம்மாவுக்கு இவ்வளவு என்று இஸ்லாம் பிரித்து கொடுத்து விடும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் பிரித்து கொண்டால் இந்தியாவுடைய நீதிமன்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும். பாகப்பிரிவினை சட்டத்தில் கோர்ட்டு தலையிடாது என்று நமக்கு தனி உரிமை இருக்கிறது. இதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். பாகப்பிரிவினையில் எங்களுக்கு இருக்கிற உரிமை இருக்க இல்லை. நீங்கள் எல்லோரையும் போல தாத்தா சொத்து பேரனுக்கு வரணும், அதான் பொது சிவில் சட்டம் என்று சொல்வீர்களே, ஆனால் அதை நாங்கள் எனக்கு எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இதை எதிர்த்தவனே வேற மாதிரி குசும்பு பண்ணுகிறார்கள். பாருங்க, இவங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு இவங்க தௌஹீத் ஜமாத்துக்காரங்க பிளான் போடுறாங்க. பொது சிவில் சட்டத்தை திணிச்சு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சட்டமாக்குவதற்கு இவர்கள் பாதை அமைக்கிறார்கள் சொல்றாங்களே. குறிப்பிட்டு அதுக்கு தான் சொல்கிறேன், தலாக்கு விஷயத்திலே எங்களுக்கு மார்க்கம் தந்திருக்கிற சட்டத்தை நாங்கள் ஒரு காலம் விட்டு தர மாட்டோம். பாகப்பிரிவினை விஷயத்தில் எங்கள் மார்க்கம் எப்படி பாகப்பிரிவினை செய்ய சொல்கிறதோ அந்த சட்டத்தை நாங்கள் விட்டு தர மாட்டோம். உயிரை கொடுத்த அந்த சரிய சட்டத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். எங்களுடைய ஆட்கள் இறந்து விட்டால் நாங்கள் போய் அடக்கம் செய்கிறோமே, நீ எரிக்கத்தான் வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் அதற்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். எதை எதிர்ப்போம் என்று சொன்னால், இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் அரங்கேற்றினீர்களே, ஆனால் அதை எதிர்ப்போம். இந்த இடத்திலே இன்னும் சில செய்திகளையும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இது மண்ணடி பகுதி. இங்கே பெரும்பாலும் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறீர்கள் இல்லையா? இந்த இம்ரானாவுடைய விஷயத்தில் நம்ம மட்டும் என்னமோ இதை குழப்பம்னு சொல்றாங்களே, ஷாஃபி இமாமுடைய சட்டமும் நாங்கள் சொல்றது ஒன்று தான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, மதுஹப் என்ற போர்வையில் எல்லாத்தையும் ஹனஃபி மயமாக்க திட்டம் போடுகிறார்கள். அடே, ஷாஃபி மதுஹப்ல ஷாஃபி இமாம் மார்க் அறிஞரா இல்லையா? அவர் என்ன சொல்லுகிறார், இப்படி இந்த நிக்காஹ் என்பதற்கு கல்யாணம் என்றுதான் அர்த்தம். திருமணம் தகப்பன் திருமணம் செய்த பொண்டாட்டியை நீ கல்யாணம் பண்ணாதே என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று ஷாஃபி இமாம் சொல்கிறாரே, அவர் மானங்கட்டவரா? அப்படிதான் சொல்றாரு, மானங்கட்டலாம். என்ன செய்யற, அது எப்படி மாமனார் கை வச்சதை இவங்க கை வைப்பாங்க? மானங்கட்டவன் செய்யற வேலை இல்லையாங்கிறிய. உன் வாதப்படி யார் மானங்கட்டவர்? ஷாஃபி இமாம் மானங்கட்டவரா? அப்ப 4 மதுஹப்னு சொல்லலாம், பம்மாத்து வேலை தானா? அப்ப அந்த ஷாஃபி மதுஹபை எல்லாம் காலி பண்ணி ஹனஃபியாக திட்டம் போடுறீங்களா? அப்ப ஷாஃபி மதுஹபுக்கும் ஹனஃபி பள்ளிவாசல் ஷாஃபி மதுஹப் பள்ளிவாசலை வைத்துக்கொண்டு மாமூர் பள்ளி ஷாஃபி பள்ளியா, மாமூர் பள்ளி ஷாஃபி பள்ளியை வைத்துக்கொண்டு ஹனஃபி சட்டத்தை திணிச்சு அதை நியாயப்படுத்தி அதுல ஷரியத்து மாநாடு போட்டா நீ ஷாஃபி பார்த்துட்டு இருக்கிற? எங்க மதுஹபை சொல்றான்னு கேட்கணுமா இல்லையா? நீ பள்ளிவாசல் ஷாஃபி தானப்பா, ஷாஃபி இப்ப தொழுகை நடக்குது, இமாம் ஷாஃபி தானே, அப்ப நிஜாமுதி ஹனஃபி தானே அவரு? அவர் இப்படி ஹனஃபிக்காரர் வந்து ஹனஃபி சட்டத்தை கொண்டாந்து உன் மேல திணிக்கிறாரு. ஷாஃபி பள்ளிக்காரன் எப்படி ஒத்துக்கிட்டு இருக்கிற நீ? எங்க மதுஹப் படி நாங்க எதிர்ப்போம். தேவபந்து ஒத்துவா தப்பு. இவன் தௌஹீத் ஜமாத்துக்காரன் என்ன சொல்றானோ அதான் ஷாஃபி மதுஹப் தீர்ப்போம். நாங்க 2 பேர்ல ஒண்ணு நீ சொல்லணும். நீ மஸ்ஜித் மாமூர்கார ஆளு என்ன செய்யணும், எங்களை கூப்பிடணும். எங்க மதுஹப் ஒத்துவா சரி நீங்க தான் சொல்றீங்க, நீங்க வந்து எங்க ஆதரிச்சு பேசுங்க. என்னங்கடா இது, உங்க கொள்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஹனஃபி மதுஹப் ஃபத்வா ஷாஃபி எப்படி ஏத்துக்கிறது? அப்ப நீங்கள் அந்த எல்லா அந்த உலமாக்கள்ல பெரும்பாலும் ஹனஃபியா இருக்கிறதுனால ஷாஃபி மதுஹபை காலி பண்ற பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஆமா, ஷாஃபி மதுஹப் ஆளுக்கு விழிப்போட இல்லைன்னு வைங்க, உங்களை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து இந்த விஷயத்தையும் பதிவு செய்ய நம்ம விரும்புகிறோம். அடுத்து ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டா, இந்த இம்ரானா விஷயத்தில் என்னதான் தீர்ப்பு நடந்துருச்சுல, என்னதான் தீர்ப்பு? ஒரு தீர்ப்பும் இல்லைங்க. அவ புருஷனோட வாழ போறா, புருஷன் அப்பங்கார கல்யாணம் பண்ணிவிட்டான், அவனை தண்டிங்க. இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அவனை மரண தண்டனை கொடுத்து தண்டிங்க, குற்றத்தை நிரூபிச்சுட்டு. இஸ்லாமிய அரசு இல்லையா, இந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் கைது பண்ணுங்க, வழக்கு போடுங்க. இந்த நாட்டில் எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. அது மாமனாருக்கு அந்த தண்டனை கொடுங்கள். இந்த பெண் வலுக்கட்டாயமாக அவள் மீது திணிக்கப்பட்ட காரணத்தினால் அவளை விட்டு விடுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இதுதான் தீர்ப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. இது எனக்கு நடந்தால் அதுதான் தீர்ப்பு, உங்களுக்கு நடந்தால் அதான் தீர்ப்பு, ஆசையோட தொட்டாலும் இதுதான் தீர்ப்பு, ஆசையோட கட்டி பிடிச்சாலும் இதுதான் தீர்ப்பு, பலாத்காரமாக கற்பழித்தாலும் இதுதான் தீர்ப்பு. விரும்பி அவளாக சேர்ந்து விபச்சாரம் செய்தால் வேண்டுமானால் நீ மானத்தை பத்தி பேசு, ரோஷத்தை பத்தி பேசு, வலுக்கட்டாய். இன்னொன்னு சிந்திக்கணும், நம்ம குடும்பத்தில் நம்ம மகளுக்கு இப்படி ஏற்பட்டால் அப்படி யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த குர்ஆன் ஆராய்ச்சி உனக்கு வேண்டாம், ஹதீஸ் ஆராய்ச்சி வேண்டாம்,
ஒரு விஷயம் சரியா தவறான்னு குழப்பம் வருதா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தஃப்தி கல்பக, உன் உள்ளத்திலே மனசாட்சியிடம் ஃபத்வா கேள். இஸ்தஃப்தி கல்பக, உன் மனசாட்சியிடத்திலே ஃபத்வா கேள். மூணாவது தடவையும் சொல்கிறார்கள், இஸ்தஃப்தி கல்பக, உன் மனசாட்சியிடத்திலே கேட்டுப்பார். ஒயின் அஃப்தௌக ஒயின் அஃப்தௌக ஒயின் அஃப்தௌக, அவர்கள் ஃபத்வா கொடுத்தாலும் எங்க ஃபத்வா கேளு, உன் மனசாட்சி இடத்திலே ஃபத்வா கேள். மனசாட்சி எப்படி கேட்கிறது? அந்த இடத்தில் உங்களை வைத்து பாருங்கள், மனசாட்சி தீர்ப்பு சொல்லும். என்னை வைத்து பார்த்தால் உங்க மனசாட்சி ஒழுங்கா வேலை செய்யாது. உங்களை அந்த இடத்துல வச்சு பார்த்தால் ஏன் மனசாட்சி வேலை செய்யாது? இப்ப நான் வாசித்து காட்டிய தீர்ப்பெல்லாம் தவறு என்று தீர்மானிக்க நினைத்தீர்களேயானால், அந்த ஊமை பெண்ணை கடத்திட்டு போலான்னு சொன்னானே, அந்த ஊமை பெண் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தால் உங்கள் தீர்ப்பு என்ன? ஊம்பனை கடத்தலான்றாங்க, மேடையில் பயான் பண்ணிட்டு போயிடுறான். அந்த ஊமை பெண்ணை தூக்கிட்டு போய் விபச்சாரம் பண்ணா தண்டனை இல்லைங்கிறான, அந்த ஊமை பெண் என் தங்கச்சியாக இருந்தால், என் அக்காவாக இருந்தால், என் மகளாக இருந்தால், என் மாமியாக இருந்தால், எனக்கு சொந்தக்கார ஒரு பெண்ணாக இருந்தால், இதைத்தான் நான் சொல்லுவேனா? ஆமா விட்டுருங்க, அவனை ஊமைதானே போயிட்டு போன்னு சொல்லுவேனா? மனசாட்சியிறது தீர்ப்பு கேட்டுப்பார். அதே மாதிரி சின்ன பிள்ளை தூக்கிட்டு போலாங்கிறானே, அந்த சின்ன பிள்ளை, அந்த 5 வயசு பிள்ளை உன் தங்கையாக, உன் மகளாக, அல்லது உனக்கு அண்ணன் மகளாக, உன் தம்பி மகளாக, உன் பேத்தியாக இருந்தால் விட்டுருங்க, சின்ன பிள்ளை தானேங்க, விபச்சாரம் பண்ணிவிட்டான், பெரிய பொண்ணையா பண்ணிவிட்டான், வயசுக்கு வராத பொண்ணு தானே அப்படின்னு சொல்லுவியா? அப்ப நம்ம தீர்ப்புகளில் பெரிய ஆராய்ச்சி உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், ஒரு பொதுவான அளவுகோலை சொல்லித் தருகிறேன். அந்த இடத்தில் உங்களை கொண்டே வைத்தால் இப்படி தீர்ப்பு சொல்லுவீர்களா? உங்களுடைய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் காணாமல் போய்விட்டால் 60 வருஷம் காத்திருக்க சொன்னால், ஆமா இஸ்லாத்தின் தீர்ப்பு நாங்கள் காத்திருக்கிறோம் என்றுதான் உங்கள் மகளுடைய வாழ்க்கை நாசமாக்குவீர்களா? 3 தலாக் தலாக்னு சொல்லிவிட்டு பிறகு வருந்தி கெஞ்சுகிறான், தெரியாம சொல்லிட்டேன், அவசரப்பட்டுட்டேன், நாங்க சேர்ந்து வாழணுங்கிறான். உங்க மருமகன் அல்ல உங்க தங்கச்சியுடைய மாப்பிள்ளை அல்ல உங்க வீட்டுக்கு வந்த ஒரு சொந்தக்காரன், என்ன தீர்ப்பு உங்களுக்கு விரும்புவீர்கள்? எது நேர்மையான தீர்ப்பாக இருக்கும்? இந்த இம்ரானாவை போல ஒரு பெண்ணை உங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் டச் பண்ணிட்டான், ஆசையோடு தொட்டு விட்டான், குளிக்கும் போது பார்த்து விட்டான், அல்லது பலாத்காரம் பண்ணி விட்டான், என்ன தீர்ப்பு அளிப்பீர்கள்? இதுதான் தீர்ப்பு. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான அடிப்படையில் புரிந்து நாம் நடக்க வேண்டுமானால், அபூ சுஹைல் அவர்கள் ஆரம்ப உரையில் சொன்னது போல குர்ஆன்ல இருக்கான்னு பாருங்க, தெளிவான குர்ஆன், ஹதீஸ்ல இருக்கான்னு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் உசுரை கொடுத்ததை காப்பாத்துங்கள். அல்லாஹ் ரசூலும் சொல்லாம இவங்களா உளறி கொட்டிருந்தார்களே, ஆனால் அதை தூக்கி காரடியில் போட்டு மிதிச்சு குப்பை கூடையில வீசி எறிந்து விட்டு அல்லாஹ் ரசூலின் பக்கம் திரும்ப வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஆர்டர். மாகான் லில் முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா ஐ யகூன லஹுமுல் ஹியரா. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு தீர்ப்பளித்து விட்டார்களே, ஆனால் மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் சுய விருப்பம் கொள்வதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுறவன் தான் நேரான பாதையில் இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படுங்கள் நீங்கள் மூமின்களாக இருந்தால். இப்படி ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணையிடுகிறான். இதை புரிந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். நபிகள் நாயகத்திற்கு பின்னால் தோற்றுவிக்கப்பட்ட மதுஹபில் இருந்தும், நபிகள் நாயகத்திற்கு பின்னால் தோற்றுவிக்கப்பட்ட தரிகாக்களில் இருந்தும், நபிகள் நாயகத்துக்கு பின்னால் தோற்றுவிக்கப்பட்ட மௌலிது ஃபாத்தியாக்களில் இருந்தும், கத்தத்தில் இருந்தும், கொடிமரத்தில் இருந்தும், கூட்டில் இருந்தும், உண்டியல்ல இருந்தும், அத்தனை தீமைகளில் இருந்தும் நீங்களும் நாங்களும் விடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு அருள் புரிவானாக என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2 இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்
ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.